ஹலோ வணக்கம் 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 மை டியர் கெத்து பேட்ச் பசங்களா, என்னையா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் தயாரா? ஆர் யூ ஆல் எக்ஸைட்டட்? ஆர் யூ ஆல் ரெடி ஃபார் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி? டேய் எல்லாரும் ரொம்ப ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டீங்க. ஸோ இப்போ ஐ எம் டீச்சிங் யூ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். திஸ் செஷன் வில் கோ மினிமம் 2 hours, மேக்ஸிமம் ஐ டோன்ட் நோ, லெட்ஸ் சி. பட் ஆனால் கண்டிப்பாக 2 hour ஆகுது போன்னு நினைக்கிறேன். ஸோ ஆரம்பிக்கலாம் பசங்களா. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஐ வில் ட்ரை டு மேக் இட் ஆஸ் ஈஸி ஆஸ் பாசிபிள். நான் ரொம்ப மொக்க போட விரும்பலை. ரொம்ப ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் அன்வான்ட் திங்ஸ். ஐ வில் கீப் இட் ஸ்பெசிஃபிக் ஃபார் போர்ட் எக்ஸாம். வாட் இஸ் ரிக்வயர்ட் ஐ வில் டீச் யூ. இதை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணலே இந்த சாப்டரில் நீ சிபிஎஸ்சியில் ஃபுல் வாங்கிடுவ. ஓகேவா? ஸோ வாங்க லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ திஸ் இஸ் ஃபார் கெத்து பேட்ச், நம்மளோட 12th பசங்க. ஸோ எல்லாரும் ரொம்ப நாளாக ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, சார் செஷன் எடுங்க சார் 12th மறந்துட்டீங்களா சார்? ஸோ அதனால் ஐ ஹவ் டிசைடட் டு டேக் திஸ் செஷன். அண்ட் தெரியாதவங்களுக்கு நான் இப்போவே சொல்லிடுறேன், சொல்யூஷன்ஸும் கெமிக்கல் கைனடிக்ஸும் நான் ஃபுல்லாக டீச் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கே போய் பாரு, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை ரெண்டுத்தையும் நீ பார்த்துட்டீங்கன்னா இன்றைக்கி நீ 3 சாப்டர் முச்சமாயி மாசா வேற லெவலா. ஸோ அதனால் ப்ளீஸ் டெடிகேட் சம் டைம். கண்டிப்பாக நான் சும்மா உனக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் சும்மா கடைசி நேரத்தில் உன் நேரத்தை வேஸ்ட் அடிக்க மாட்டேன். ஸோ அதனால் யார் யாரெல்லாம் என்னோட சொல்யூஷன் வீடியோ பார்க்கலையோ, யார் யாரெல்லாம் என்னோட கெமிக்கல் கைனடிக்ஸ் வீடியோ பார்க்கலையோ, ப்ளீஸ் போய் பாருங்கள். அது 2 பார்த்தாலே யூ ஆர் குட் டு கோ ஃபார் யுவர் எக்ஸாம். ஓகே, ஸோ கோ அண்ட் செக் இட் பசங்களா, சரியா? ஸோ இப்போ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி ஒன் ஷாட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ டீச் யூ டுடே. மோஸ்டா ஐ வில் கம்ப்ளீட் 70 to 80% ஆஃப் த சாப்டர். மீதி இருந்தா நாளைக்கு, சரியா? ஸோ இதான் வேதாந்து மாஸ்டர், தமிழ் பசங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட சேனல். உங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் கூப்பிட்டு வாங்க, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து தெரிக்க விடலாம். ஓகேவா? அண்ட் பசங்களா, ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா லைக் பட்டன் அடிச்சு வச்சிருங்கடா. ஏன்னா இந்த செஷன் தாறு மாறா இருக்க போகுது. ஓகே, ஸோ ஷால் வி ஆல் பிகின்? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் பீப்புள், எவ்ரிபடி. த சாப்டர் இஸ் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. பசங்களா, ஹானஸ்டா சொல்லணும்னா இது ஒரு செம்ம டப்பா சாப்டர். ஓகே, நான் ஆரம்பமே அதை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு செஷன் முடிஞ்ச பிறகு நீங்களாம் நினைப்பீங்க, அடச்ச இதுக்காடா இவ்வளோ நாள் நான் பயந்துட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல போறீங்க. ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் கோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி எதைப்பா டீல் பண்ணுது பசங்களா? நான் ரொம்ப ஸ்டோரிலாம் சொல்ல மாட்டேன், என்ன தேவையோ அதை மட்டும் தான் சொல்ல போறேன். ஸோ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் நம்ம 2 விதமான செல் பற்றி படிக்க போகிறோம். ஓகேவா? என்னது 2 விதமான செல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து எலக்ட்ரோகெமிக்கல் செல், எலக்ட்ரோகெமிக்கல் செல். ஓகேவா? அண்ட் அடுத்தது என்னது? அடுத்தது எலக்ட்ரோலைட்டிக் செல், எலக்ட்ரோலிட்டிக் செல். ஓகேவா? ஸோ இது 2 எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இது 2 எப்படி புரிஞ்சுக்கணும்னா பசங்களா, வாழ்க்கையில் 2 விதமான எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. ஒருத்தன் வந்து நல்லா உழைச்சி நம்ம கம்பெனிக்கு நிறைய காசு சம்பாதிப்பான். ஒருத்தன் வந்து ஒன்றுமே வேலை செய்ய மாட்டான். நீ தான் அவன் மேலே தேவையில்லாமல் செலவு பண்ணி அவனை ஏதாச்சும் பண்ண வைக்கணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒருத்தன் நல்லா உழைப்பான், ஒருத்தன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி கம்பெனிக்கு நிறையா காசு கொண்டு வருவான். இன்னொருத்தன் உழைக்கவே மாட்டான், சோம்பேறி. நீ தான் அவன் மேலே காசு செலவு பண்ணி அவனை ஏதாவது பண்ண வைக்கணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே எலக்ட்ரோகெமிக்கல் செல். என்னது எலக்ட்ரோகெமிக்கல் செல்னா, ஒன் கெமிக்கல் ரியாக்ஷன் வில் ஹேப்பன். அது நடக்கும், நீ எதுவும் பண்ண தேவையில்லை, அந்த ரியாக்ஷன் நடக்கும். அந்த ரியாக்ஷன் நடக்கிறது மூலமா யூ கேன் ப்ரொடியூஸ் சம் எனர்ஜி. அதுக்கு பேர் தான் எலக்ட்ரோகெமிக்கல் செல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பசங்களா, இந்த ரியாக்ஷன் நடக்குமாடா? இந்த ரியாக்ஷன் நடக்குமா? எல்லாரும் 10th ஸ்டாண்டர்ட் நாலேஜ் வச்சு சொல்லுங்க. எல்லாரும் 10th ஸ்டாண்டர்ட் நாலேஜ் வச்சு சொல்லுங்க. இது நடக்குமா நடக்காதா? how many of you remember this? ஏன்னா பேசிக்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா உனக்கு பிரச்சனையே இல்லை, அசால்ட்டா தூக்கி தட்டிடலாம். ஓகேவா? ஸோ பேசிக் ஸ்ட்ராங்கா ஆக்கிறதுக்கு தான் நான் இதை சொல்லி கொடுக்க போறேன். ஸோ பசங்களா, இந்த ரியாக்ஷன் நடக்குமா? எல்லாரும் சொல்றானுங்க. வேல்முருகன் சொல்றான் எஸ் சார் நடக்கும் சார். தீனா சொல்றான் சார் நடக்கும் சார். ஏன்பா ஏன் நடக்கும்? எனக்கு வந்து நீ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி வச்சு சொல்லாத. சார் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இஸ் ஹை சார், லோ சார், ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் தி ரிடக்ஷன் ஆஃப் தி எலக்ட்ரோலைட்
அப்படிலாம் எதுவும் சொல்ல வேணாம்டா, நம்ம இன்னும் ஆரம்பிக்கல சாப்டர். சிம்பிளா சொல்லு, நீ 10th என்ன படிச்சிருக்க? சார் 10th ஸ்டாண்டர்ட்ல நீங்க சொல்லி கொடுத்தீங்கல்ல சார், ப்ளீஸ் ஸ்டாப் காலிங் மீ a zebra, I like her, calling me sweet guy. So reactivity seriesல காப்பர் இங்க இருக்கான், ஜிங்க் இங்க இருக்கான். So zinc மேல இருக்கனால a more reactive metal will displace a less reactive metal from its salt solution. அட அவ்வளவுதானா சார்? So அப்போ இது spontaneous reactionா? அப்போ இது spontaneous reactionா? Spontaneous reactionனா it will happen on its own. நீ ஏதோ எனர்ஜி கொடுக்க தேவையில்லை, அதுவே நடக்கும். It's a spontaneous reaction. So அவனா வேலை செய்வான், அவனா வேலை செஞ்சு உனக்கு எனர்ஜி கொடுப்பான். So அதுதான் எலக்ட்ரோகெமிக்கல் செல். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால அது மூலமா நீ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ற. So chemical energy to electrical energy, that is called electrochemical cell. மாசா, இதை எவனும் மறக்க கூடாது. இனிமேட்டு nobody should forget this. ஓகேவா? Are you all clear? சாட்ல ஒரு ஃபயர் ஒரு AD ஸ்கொயரை போடுங்க. Now let's go forward பசங்களா. So இதான் எலக்ட்ரோகெமிக்கல் செல். இப்போ அப்போ எலக்ட்ரோலைட்டிக் செல் தானே சார்? எலக்ட்ரோலைட்டிக் செல் தானே சார்? அது என்ன சார்? அப்போ இதே ரியாக்ஷனை ரிவர்ஸ்ல எழுதலாம். இது நடக்குமா? will this happen? சார் இந்த ரியாக்ஷன் நடக்காது சார், நான் 10thல படிச்சிருக்கேன் சார். இந்த கேள்விக்கு ஆன்சர் நோ ரியாக்ஷன். ஏன் நோ ரியாக்ஷன்? ஏன் நோ ரியாக்ஷன்னா because it is not spontaneous, because copper is less reactive. How can it happen sir? பட் ஆனாலும் நடக்க வைப்பேன், நடக்க வைப்பேன். நீ என்னதான் சோம்பேறியா இருந்தாலும் ஒன்னைய எப்படியாவது we will motivate and make you study. எப்படி சார்? என்ன சார் பண்ண போறீங்க? எப்படி சார் இந்த ரியாக்ஷன் நடக்குது? ஓகே, Zn ஓகே. சோ இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது? இங்க you have to give some motivation, you have to give some energy. சும்மா நடக்காது, சும்மா நடக்க மாட்டான், சும்மா நடக்க மாட்டான். ஆனா நீ எக்ஸ்ட்ராவா வெளியேந்து எனர்ஜி கொடுக்கணும். டேய் தம்பி ப்ளீஸ் டா, டே மோட்டிவேட் பண்றேன்டா, போடா போடான்னு சொல்லி நீ தான் புஷ் பண்ணணும். so you give energy to make the reaction happen. என்ன ரியாக்ஷன்? நான் ஸ்பான்டேனியஸ். I give energy and make this happen, which is previously non-spontaneous, which will not even happen. புரியுதா? Are you all clear? Spark chemical kinetics நான் ஆல்ரெடி போட்டேன்டா, போய் பாருங்கடா. டேய் யூடியூப்ல இருக்குடா. சொல்யூஷன் கைனடிக்ஸ் முச்சாச்சுப்பா, கதம் கதம். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி இன்னைக்கு நடத்துறேன். ஸோ இதோட பிசிக்கல் கெமிஸ்ட்ரி நான் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நம்ம சேனல்ல, போய் பாருங்க. சரியா பசங்களா? ஸோ எலக்ட்ரோலிட்டிக் செல்னா நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனுக்கு நான் எனர்ஜி கொடுத்து நடத்த வைக்கிறேன். புரியுதா? ஸோ அதுக்கு பேர் தான் எலக்ட்ரோலிட்டிக் செல். ஸோ ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் கிளியர். ஸோ அதை பத்தி படிக்க போறோம். அதான் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. மாசா வேற லெவலா? இனிமேட் இதை பார்த்து ஒருத்தனும் பயப்படக்கூடாது. nobody should get confused. now let's go forward. முன்னாடி போலாம். இப்போ என்ன படிக்க போறோம்? all electrochemical process involve movement of electrons. obviously ஏன்னா நீ யோசித்து பாரு, ஏன் சார் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க? ஏன் சார் எல்லா எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ்லயும் ஏன் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகணும்? ஏன் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகணும்னா நீனே யோசித்து பாரு. நம்ம எழுதின ரியாக்ஷன் என்னது? Zn plus CuSO4 gives ZnSO4 plus Cu. so இங்க காப்பர் வந்து +2. so காப்பர் +2 ல இருந்து காப்பர் 0க்கு போகுது இல்லையா? and Zn வந்து 0 ல இருந்து Zn +2 க்கு போகுது. so zinc is losing 2 electron and copper is gaining 2 electron. so எல்லா electrochemical reactionலயும் there are electrons involved. there is movement of electron. சூப்பரா? so loss of electron is oxidation and gain of electron is reduction. சூப்பரா? so copper +2 gets reduced to copper, zinc will get oxidized to Zn +2. மாசா? so இதனால தான் எல்லா எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ்லயும் எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும், அதனால ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் இருக்கும், அதனால we can say oxidation reduction, redox takes place. ஓகேவா? I hope all of you are clear. so oiled rig என்னது? oxidation is loss of electron, reduction is gain of electron. மறக்காத. அப்புறம் அடுத்த ஷார்ட்கட் டெக்னிக்,
அடுத்த ஷார்ட்கட் டெக்னிக் ரெட் கேட் அனாக்ஸ். ரெட் கேட் அனாக்ஸ் என்னதுப்பா இதெல்லாம்? எப்பவுமே நல்லா நல்லா மண்டையில ஆணி அச்சமா ஞாபகம் வச்சுக்கோ, கேத்தோட்ல எப்பவுமே ரிடக்ஷன். சார் இல்ல சார் என் டீச்சர் சொல்லி கொடுத்தா சார் எலக்ட்ரோகெமிக்கல் செல்ல வேற மாதிரி, எலக்ட்ரோலிட்டிக் செல்ல வேற மாதிரி சார். இல்ல சார், டேய் சொல்றது கவனி. கேத்தோட்ல எப்பவுமே ரிடக்ஷன் தான், ஆனோட்ல எப்பவுமே ஆக்சிடேஷன். சரியா? so don't forget this. red cat அப்படினா என்னது? ரிடக்ஷன் இன் கேத்தோட். அனாக்ஸ், அனாக்ஸ்னா ஆக்சிடேஷன் ஆனோட். இத மறக்காத. சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சாப்டருக்கு. இந்த சாப்டருக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? முன்னாடி போலாமா? வெரி குட். ஸோ லியோகர் கூட சொல்லலாம்டா டே, எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ. சரியா? லியோகர் ஆர் ஆயில் ரிக். ஆயில் ரிக்னா ஆக்சிடேஷன் இஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ரிடக்ஷன் இஸ் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம முன்னாடி போலாம். ஸோ நவ் யூ அண்டர்ஸ்டுட் வை போத் ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் ஆர் இன்வால்வ். ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன். ஸோ பசங்களா இங்கே ஒரு முக்கியமான கருத்து நான் சொல்ல விரும்புறேன். எது ஆக்சிடைஸ் ஆகுதோ அதான் ரெடியூசிங் ஏஜென்ட். மாசா? ஏன்னா இங்க பாரு, சோடியம் இஸ் கெட்டிங் ஆக்சிடைஸ்ட். Na ஒரு எலக்ட்ரான் விட்டுருது. so it is losing on electron becomes Na plus oxidation. so oxidize ஆறது தான் எலக்ட்ரான் கொடுக்குது. so எலக்ட்ரான் கொடுத்து இதை ரெடியூஸ் பண்ணுது, எலக்ட்ரான் கொடுத்து இதை ரெடியூஸ் பண்ணுது. அப்போ இவன் தான் எலக்ட்ரான் கொடுத்து இதை ரெடியூஸ் பண்றான். சோ இவன் பேரு ரெடியூசிங் ஏஜென்ட். சோ எது ஆக்சிடைஸ் ஆகுதோ அதான் ரெடியூசிங் ஏஜென்ட், எது ரெடியூஸ் ஆகுதோ அதான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். மாசா? ஆர் யூ ஆல் கிளியர்? எவ்ரிபடி ஹாப்பி? இஃப் திஸ் இஸ் கிளியர் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி chat so that I'll go forward. போடு ஒரு AD ஸ்கொயர், ஒரு ஃபயர். எனர்ஜெட்டிக்கா இருங்கடா சாட்ல, அப்பதான் I'll understand whether you are learning or not. So shall I move forward? Oxidation ஆனா reducing agent, reduction ஆனா oxidizing agent. இத மறக்காதீங்க. இதெல்லாம் சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் 10thல. இப்போ வரலாம் வா. இதாண்டா நம்மளோட எலக்ட்ரோகெமிக்கல் செல், இதான் நம்மளோட டேனியல் செல். இத பத்தி தான் இந்த சாப்டர் ஃபுல்லா படிக்க போறோம். ஓகேவா? இந்த சாப்டர் ஃபுல்லாவே இந்த ஒரு செல்லை பத்தி தான் திருப்பி படிப்போம். ஓகேவா? ஆனா ரொம்ப டப்பா சாப்டர். இது வரைக்குமே நீங்க புரிஞ்சிருப்பீங்க. சார் என்ன சார் ஒண்ணுமே இல்லை சார், இதெல்லாம் நான் ஆல்ரெடி படிச்சது சார். ஆமாண்டா, எல்லாமே உனக்கு தெரிஞ்சு வச்சுதான் நான் சொல்லிக் கொடுக்க போறேன். இப்போ வாங்க உள்ள போலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் பசங்களா. லெட்ஸ் கோ இன்சைட். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். யூ ஹாவ் galvanic ஆர் வோல்டாயிக் செல் அண்ட் யூ ஹாவ் எலக்ட்ரோலைட்டிக் செல். ஸோ பசங்களா இதாண்டா நம்மளோட எலக்ட்ரோகெமிக்கல் செல். அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன், ஸ்பான்டேனியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன், நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷனை வச்சு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றது. நடக்கக்கூடிய ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்ஸை வச்சு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றது. எலக்ட்ரோலிட்டிக் செல் நான் சொன்னேன்ல, ரியாக்ஷன் நடக்காது, நான் ஸ்பான்டேனியஸ். ஆனா அதை நடக்க வைக்கிறதுக்கு நான் எனர்ஜி கொடுப்பேன். I force the reaction to happen by giving energy. அதுக்கு பேர் தான் எலக்ட்ரோலிட்டிக் செல். புரியுதா? இது ரெண்டும் தெரிஞ்சுக்கோ. சோ பசங்களா இதான் galvanic செல் ஆர் வோல்டாயிக் செல். இது வந்து எலக்ட்ரோலிட்டிக் செல். இதுக்கு இன்னொரு பேரு எலக்ட்ரோகெமிக்கல் செல். நிறைய பேரு, எல்லாமே ஒண்ணுதான். சோ பி ரெடி. ஓகே, சோ நவ் லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். சோ இப்போ நம்ம படிக்க போறது எலக்ட்ரோகெமிக்கல் செல். எலக்ட்ரோகெமிக்கல் செல்னா ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் நடக்கும், அது மூலமா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண போறோம். ஒரு ஸ்பான்டேனியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால அது மூலமா we are going to produce electrical energy. அதுதான் நம்மளோட எலக்ட்ரோகெமிக்கல் செல், galvanic செல் ஆர் வோல்டாயிக் செல். ஓகேவா? சோ இந்த செல்ல ரெண்டு பாதி இருக்கும். ஒன்னு வந்து ஆனோட், இன்னொன்னு கேத்தோட். அதான் ஹாஃப் செல் சொல்லுவாங்க. சோ ஒரு ஹாஃப் ஆனோட், இன்னொரு ஹாஃப் கேத்தோட். சோ எது ரிடக்ஷன் ஹாஃப் சொல்லுங்க பாப்போம், நான் சொல்லி கொடுத்தேன்ல. எது ரிடக்ஷன் ஹாஃப் சொல்லுங்க பாப்போம், நான் சொல்லி கொடுத்தேன்ல. ரிடக்ஷன் ஹாஃப் எது? ரிடக்ஷன் ஹாஃப் வந்து கேத்தோட், ஆக்சிடேஷன் ஹாஃப் வந்து ஆனோட். புரியுதா? சோ இப்போ பசங்களா நம்ம படிக்க போற முக்கியமான செல் வந்து டேனியல் செல். சோ டேனியல் செல் தான் நான் எழுதின ரியாக்ஷன். டேனியல் செல்லோட ஃபுல் செல் ரியாக்ஷன். ஃபுல் ரியாக்ஷன் என்னது? டேனியல் செல்லோட ஃபுல் ரியாக்ஷன் தான் நான் உங்க எல்லாத்தையும் எழுதினது. Zn plus CuSO4 gives ZnSO4 plus Cu. இதான் டேனியல் செல்லோட ஃபுல் ரியாக்ஷன்.
So எது ஆக்சிடேஷன் சார்? ஆக்சிடேஷன் வந்து ஜிங்க் சார். ஜிங்க் தான் சார் ஆக்சிடேஷன். So இது நடக்கிறது ஆனோட். And எது ரிடக்ஷன் சார்? ரிடக்ஷன் வந்து copper plus 2 gaining 2 electron to become copper. So இது எங்க நடக்கும்? Reduction is always in the cathode. So இதான் cathode half cell reaction. இதான் anode half cell reaction. இது முக்கியம். இது முக்கியம் கேட்பாங்க. half cell reaction of Daniel cell எழுது. They will ask you. So புரியுதா பசங்களா? It is important. So ஏதாச்சும் ஒரு செல்ல கொடுத்துட்டு they will ask you to write half cell reaction. So half cell reactions are very important. You should be able to write it. It is not difficult. நான் சொல்லி கொடுத்துட்டேன், டெக்னிக் சொல்லி கொடுத்துட்டேன். ரிடக்ஷன் கேத்தோட், ரிடக்ஷன்னா எலக்ட்ரான் கெயின் பண்ணும். ஆக்சிடேஷன் ஆனோட், அனாக்ஸ். ஸோ ஆனோட்ல யூ ஹாவ் டு லூஸ் எலக்ட்ரான்ஸ், ஆனோட்ல லூஸ் எலக்ட்ரான், கேத்தோட்ல கெயின் எலக்ட்ரான். இதை தெரிஞ்சா ஹாஃப் செல் ரியாக்ஷன் டுபாக்கூர் யாருனாலும் எழுதலாம். ஓகேவா? ஸோ ஷால் வி ஆல் கோ ஃபார்வர்ட்? I hope all of you are happy with this. எல்லாருக்கும் புரிஞ்சடா? So half cell தானது? half cellனா நம்ம anode and cathode. So anode ஒரு half, cathode ஒரு half. So anode ஒரு half cell, நம்ம cathode ஒரு half cell. So anode நடக்கிற reaction ஒரு half cell reaction, oxidation reaction. cathode நடக்கிற reaction இன்னொரு half cell ஓட reaction, reduction reaction. புரியுதா? Very good, great, super. So now let's go forward. Like I said, electrochemical cell நாலே spontaneous reaction. Spontaneous reaction வந்து நம்மளோட electrochemical cell தான். புரியுதா? Everybody super ரா. டேய் வேற லெவல் பசங்களா. இப்போ நம்ம முன்னாடி போலாம். இது வரைக்கும் கிளியரா? 10 ஸ்லைட் முடிச்சாச்சு. 10 ஸ்லைட் தரவா? செக் பாயிண்ட் 10 ஸ்லைடா செக் பாயிண்ட் வச்சுக்கலாம். 10 ஸ்லைட். Are you all clear? Everybody happy? இது வரைக்கும் ஹாப்பினா போடுங்கடா சாட்ல ஒரு ஃபயர், ஒரு AD ஸ்கொயர். These are all very good stuff which we are learning. Yes, are you all happy? Super பசங்களா. That is what I needed. Now let's go inside. இப்போ galvanic cell பத்தி ஃபுல்லா படிக்கலாம். நம்ம படிக்க போற முக்கியமான galvanic cell யாரு? Daniel cell. ஓகேவா? நம்ம NCERT-ல படிக்கிற galvanic cell முக்கியமானது. மெஜாரிட்டி முக்காவாசி புக்ல கொடுத்திருக்கிறது galvanic cell. என்னது? Daniel cell மட்டும்தான். So if they ask you, give an example of galvanic cell, give an example of electrochemical cell, give an example of voltaic cell, Daniel cell சொல்லு போதும். ஓகேவா? So இப்போ உள்ள போலாம். Let's get started. Daniel cell எப்படிப்பா இருக்கும்? இதான் Daniel cell. So இப்போ பெண்ணை வச்சிடுறேன். I'll explain. பெண்ணை வச்சாச்சு. Let me explain the diagram. So பசங்களா, இந்த left side தான் anode. இது எப்பவுமே நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ண போறோம். ஓகேவா? இதை நம்ம எப்பவுமே ரெகுலரா ஃபாலோ பண்ண போறோம். லெஃப்ட் சைடுல இருக்கிறது ஆனோட், ரைட் சைடுல இருக்கிறது கேத்தோட். லெஃப்ட் ஆனோட், ரைட் கேத்தோட். லெஃப்ட் ஆனோட், ரைட் கேத்தோட். லெஃப்ட்ல ஆக்சிடேஷன், ரைட்ல ரிடக்ஷன். ஓகேவா? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி மறந்துட்டீங்கன்னா டெக்னிக் சொல்லிடுறேன். வாட் இஸ் த டெக்னிக்? லெஃப்ட்ல you have anode A, alphabetical order. ரைட்ல C, cathode. சூப்பரா? இதான் சின்ன சின்ன டெக்னிக். ஒருத்தன் கேட்கிறான், சார் கால்வனிக் செல்லுக்கு டெல்டா ஜி எவ்வளவு சார்? டேய், கால்வனிக் செல்லுக்கு டெல்டா ஜி நெகட்டிவ். Why? Because spontaneous. டெல்டா ஜி நெகட்டிவ்னா தான் spontaneous. ஓகேவா? Are you all clear? Everybody happy with this? Superb. Lone சொல்றானுங்க. Yeah, you can remember however you want. Alphabetical order is easy. A, C. ஓகேவா? So இப்போ zinc electrode and அதோட related solution. பசங்களா, எப்பவுமே எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரோட் என்ன இருக்கோ அதுக்கு ரிலேட்டடா எலக்ட்ரோலைட் வைக்கணும் கால்வனிக் செல்ல. புரியுதா? சோ ஜிங்க் எலக்ட்ரோடா, அதுக்கு ஏத்தமா என்ன எலக்ட்ரோலைட் வைக்கலாம்? ஜிங்க் சல்ஃபேட். சோ சொல்யூஷன் கண்டெய்னிங் சால்ட் ஆஃப் ஜிங்க், அதான் சூட்டபிள் எலக்ட்ரோலைட். சூட்டபிள் எலக்ட்ரோலைட். சரியா? you should have a suitable electrolyte. அது ரொம்ப முக்கியம் பசங்களா. சரியா? zinc electrode na you have a suitable electrolyte and you connect with wire to the cathode. So cathode என்ன இருக்கு? copper. cathode என்ன இருக்கு? copper. So copper க்கு அதோட suitable electrolyte, copper க்கு அதோட suitable electrolyte. suitable electrolyte என்னது? suitable electrolyte na it should have a salt solution of copper. It should have a salt solution of copper. சரியா? So இதான் செட்டப். நடுவுல என்ன சார்? சால்ட் பிரிட்ஜ்.
பசங்களா salt bridge நான் இப்பவே சொல்லி முடிச்சிடுறேன். Let's write down why salt bridge is needed. Salt bridge வந்து it is first needed to complete the circuit. The circuit will be complete only then. இல்லையா? இல்லனா பாருடா டேய், இப்ப ரெண்டு பீக்கர் வச்சிட்டு அப்புறம் இப்படி நான் ரெண்டுத்து கனெக்ட் பண்ணா இங்க இருந்து எப்பறா கம்ப்ளீட் ஆகும்? சர்க்யூட் ஓபனா இருக்குல, சர்க்யூட் மூடவே இல்லையே, கரண்ட் வருதுல. you want to generate current இல்லையா? you want to generate current இல்லையா? அப்போ circuit should be complete la. So the circuit completion happens with our salt bridge. அது மட்டும் இல்ல, அதோட மெயின் யூஸ் அது இல்ல. ரெண்டாவது, to ensure flow of electrons. அதான் circuit completion, to ensure flow of electrons. ஆனா main property of salt bridge is to maintain electrical neutrality. That is the most important point. The main point of your salt bridge is to maintain neutrality. Otherwise it is not gonna work. Okay va? So இதான் முக்கியமான பாயிண்ட். இது எழுதுனா you will get full mark. சார் எதுக்கு சார் நியூட்ரலிட்டி வேணும்? புரிஞ்சு படிக்கலாமா? எல்லாரும் தயாரா? எல்லாரும் புரிஞ்சு படிக்கலாமா? Let's get started பசங்களா. Exactly. So why do we need your neutrality? எதுக்கு அது தேவைன்றத நம்ம பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி, how is salt bridge made? Salt bridge is made up of KCl, salt of KCl or KNO3 jellified with agar-agar. agar வந்து யூஸ் பண்ணினா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிரும் இல்லையா? so KCl or KNO3 ஏனா those can dissociate. and ரெண்டாவது, they are not related to what we have. இங்க என்ன இருக்கு? zinc sulfate. இங்க என்ன இருக்கு? copper sulfate. so they are not related to what we have in Daniel cell. so they are inert ions compared to what we have. so that is why we can use it. okay, so இப்போ now let's come into the picture. sir எதுக்கு சார் நியூட்ரலிட்டி மெயின்டைன் பண்ணனும்? பசங்களா நல்லா கவனிங்க. it's very important. now what I'm going to say, இப்போ zinc electrode இருக்குல, இங்க anode என்ன ஆகும்? anode zinc will be oxidized. so zinc oxidize ஆச்சுனா Zn2+ solution குள்ள வருமா? and electrons அப்படி பாஸ் ஆகும், அந்த ரெண்டு எலக்ட்ரான் வெளியே போயிடும். so Zn2+ positive solution குள்ள வருது, negative is going to the other side. so the solution becomes negative or positive? it will become positively charged. so நம்ம பீக்கர் இங்க இருக்குல, நம்ம செட்டப் இங்க லெஃப்ட் சைடுல ஆனோட்ல, here it will become positive, but we want to maintain neutrality. so that is why we have salt bridge. so salt bridge la KNO3 யூஸ் பண்ணினா NO3 will move towards the left side and K+ will move towards the right side. ஏனா electrons இங்க வந்து ஆட் ஆகுதுல, so this side will become negative, this side will become positive. so NO3- will move to the left, K+ will move to the right, and that's how you ensure neutrality. போடு ஒரு AD2. இது போதும், இது எழுது. this is more than enough. this itself many people don't know. okay, so write this down. now let's move forward. போலாம் டேய், சீக்கிரம்டா, முன்னாடி போலாம்டா. இது போதும்டா, இது எழுதிக்கோ. yes, எல்லாரும் கிளியரா பசங்களா? everybody happy with this? super ba. so இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. let's go forward. இப்போ அடுத்து என்னதுப்பா? அடுத்து let's write the half cell reaction. so half cell reaction எழுதலாமா? வாங்கடா டேய், half cell எழுதலாம். so anode half cell reaction வந்து your Zn will become Zn+2 electron, that is oxidation. இதான் anode ஓட half cell reaction. and cathode ஓட half cell reaction வந்து it will gain electron, Cu2+ gain electrons become Cu. so இதான் cathode ஓட half cell reaction, இதான் anode ஓட half cell reaction. ஓகேவா? இது போதும். so now let's move forward. okay, so I hope all of you are clear. so பசங்களா, இதை ஏன் காமிச்சிருக்கேன்னா,
இதை ஏன் காமிச்சிருக்கேன்னா this reaction is a spontaneous reaction. This reaction is a spontaneous reaction. So அதனால தான் நான் சொன்னேன் spontaneous reaction will generate electric current. அதான் நம்மளோட electrochemical cell. ஓகேவா? Great. So let us go forward. How to represent a Daniel cell? How to represent a electrochemical cell? வாங்க பார்க்கலாம். So பசங்களா நம்ம Daniel cell பார்த்துட்டீங்களே. So அதை எப்படி represent பண்றது அதை நான் சொல்லி தரேன். So everybody with me, are you all excited? இது வரைக்கும் clear-ஆடா? இது வரைக்கும் clear-ஆ? Are you all happy? Yes. Please let me know in the chat பசங்களா. I want everybody to be aggressive. I want everybody to pay attention carefully. Any questions, any doubts? All good. Very good. Super ரா. வேற லெவல் பசங்களா. Let's go forward. இப்போ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். பசங்களா என்னைக்குமே anode பாதி தான் first எழுதும். Okay? So anode is represented first. So anode is what? Anode la we have ZnSO4. இல்லையா? So zinc losing 2 electrons to form ZnSO4. So anode la zinc solid is there and it is forming Zn plus 2. Zn plus 2 தான் ZnSO4. ஓகேவா? And பசங்களா solid length aqueous. So phase change. நல்லா கவனி phase change na solid to aqueous, solid to liquid, liquid to gas, gas to solid, இதெல்லாம் phase change. ஓகேவா? So phase மாறுச்சுனா you put 1 dash. ஓகேவா? இந்த 2 dash என்னது? 2 straight line வந்து salt bridge. It is a salt bridge or any porous medium or divider between them. ஓகேவா? So that is your salt bridge ஞாபகம் வச்சுக்கோ. And salt bridge க்கு right side la you have cathode. So cathode என்ன reaction? Cathode la Cu plus 2 is getting reduced to Cu. So Cu plus 2 தான் copper sulfate. Cu plus 2 தான் copper sulfate. And it is getting reduced to copper solid. So aqueous to solid வந்து phase change. Phase change na ஒரு dash. அப்புறம் CUS. மாசா? வேற லெவலா? Did you all like it? Are you all clear? Everybody happy with this? So shall I move forward? Till here you guys are all comfortable. Very good. Super Ade. So இதான் the representation of a electrochemical cell. இப்படி தான் ஒரு electrochemical cell நீ represent பண்ணணும். First left hand sideல anode and right hand sideல cathode, நடுவுல ரெண்டு straight line salt bridge. நடுவுல ரெண்டு straight line is salt bridge. ஓகேவா? Are you all clear? Same electrolyte salt bridge வேணாம்ல சார்? ஆமா. So நல்ல கேள்வி. யாரோ ஒருத்தன் கேக்குறாங்க, சார் when do we not use salt bridge? Can anybody answer? Very good question. Somebody asked a very good question. என்னது? சார் எப்போ சார் salt bridge வேணா? எப்போ salt bridge வேணானா when you are having anode and cathode in the same beaker, same electrolyte. ஒரே electrolyteல ரெண்டுத்தையும் வச்சிருந்தீனா அப்போ உனக்கு salt bridge வேண்டாம். புரியுதா? Are you all clear? Everybody? Superb. So இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. I hope you're all clear. So two half cell are represented in this way, separated by a double vertical line. Double vertical line is salt bridge or any porous separation or porous partition. Okay? And EMF. சார் EMF எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? எதனால வருது சார்? எல்லாமே நான் டீச் பண்றேன். கொஞ்சம் பொறுங்க. I'll come to that. I will teach you how you find EMF. Why do we get potential? எல்லாமே I'll teach you. ஓகேவா? So single vertical line between phase change, phase separation. ஓகேவா? And anode is negative, cathode is positive. For பசங்களா இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் மாறும். கரெக்டா? Do you all understand? நெகட்டிவ் பாசிட்டிவ் மட்டும் மாறும். ஏன்? எலக்ட்ரோகெமிக்கல்ல கேத்தோட் பாசிட்டிவ், எலக்ட்ரோகெமிக்கல்ல ஆனோட் நெகட்டிவ். ஆனா எலக்ட்ரோலிட்டிக் செல்ல அப்படியே உல்டா ஆயிரும். ஸோ அதை மட்டும் பி கேர்ஃபுல். எலக்ட்ரோலிட்டிக் செல்ல அப்படியே உல்டா ஆயிரும். ஐ ஹோப் யூ ஆர் ஆல் அவேர் ஆஃப் தட். ஸோ இப்போ பசங்களா லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் how we generate potential. ஓகேவா?
ஸோ இப்போ இந்த செல்லோட பொட்டென்ஷியல் என்னன்னு பார்ப்போம். ஸோ பசங்களா இப்போ என்ன நடக்குதுன்னா இங்க நல்லா கவனிங்கடா, இங்க நல்லா கவனிங்க. சி இப்போ இங்க எலக்ட்ரோட் வந்து Zn அண்ட் இங்க வந்து Zn+2. ஓகேவா? இங்க எலக்ட்ரோட் வந்து Cu அண்ட் இங்க வந்து Cu+2 இல்லையா? ஸோ என்ன நடக்கும்? There will be a potential developed in the anode side and potential developed in the cathode side. So potential developed in the anode side is என்னது? Oxidation potential இல்லையா? Oxidation potential at the anode side. And cathode side la you have reduction potential of cathode. இத ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா that is your செல்லோட EMF. சூப்பரா? Are you all clear? ரொம்ப சிம்பிள். இங்க ஆக்சிடேஷன் நடக்கறனால அதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் டெவலப் ஆகும். இங்க ரிடக்ஷன் நடக்கறனால இங்க ஒரு பொட்டன்ஷியல் டெவலப் ஆகும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா அதான் மொத்த செல்லோட பொட்டன்ஷியல். ஓகேவா? அதான் மொத்த செல்லோட பொட்டன்ஷியல். செல்லோட பொட்டன்ஷியல் எவ்வளோ? ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட் பிளஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட். இப்போ பசங்களா ஒரு சின்ன ஃபார்முலா சொல்றேன். The reduction potential is negative of oxidation potential. ஓகேவா? இது வந்து Zn, இது வந்து Cu+2 to Cu. ஓகேவா? So oxidation potential is negative of reduction potential. So in the oxidation potential I can write it as, in the oxidation potential I can write it as what? I can write it as minus of reduction potential of Zn+2 to Zn. Okay va? And then reduction potential of number copper. அவ்வளவுதான். சோ இதான் நீங்க படிச்ச ஃபார்முலா. இப்போ ஞாபகம் இருக்கா? சார் ஆமா சார், இதான் சார் நான் படிச்ச ஃபார்முலா. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடு மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. right hand side reduction potential minus left hand side reduction potential. Massa போடு ஒரு AD square. Did you all like it? Are you all clear? Everybody happy with this? So பசங்களா, I hope all of you are clear. ஏன் potential develop ஆகுதுன்னா there will be separation. இங்க electrodeக்கும் solutionக்கும் there will be charge separation. So you will have electrode potential being developed. So இங்க ஒரு potential, அதான் oxidation potential. அதே மாதிரி இங்க you have reduction potential being developed. Okay, so the total EMF of the cell, the total potential of the cell will be oxidation potential in anode plus reduction potential in cathode. Adilenda I have given this expression. Are you all happy with this? Everybody please let me know in the chat pasangla. Seekironda, I want everybody to let me know quickly and then we shall move forward. முன்னாடி போலாமா? இது வரைக்கும் கிளியரா எல்லாரும்? Let me see some energy in the chat பசங்களா. Very good. So இப்போ நம்ம முன்னாடி போலாம்டா டே. ஓகே, பசங்களா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்கடா இந்த நேரத்துல வந்துட்டு. see நான் டீடைலா நடத்தணும்னா I can go very much in depth. பெரிய மேட்டரே இல்லை. ஆனா இதே படிப்பியா வாழ்க்கை ஃபுல்லா? உனக்கு 4 நாள்ல எக்ஸாம். ஸோ எக்ஸாம் ரிலேட்டடா படி. I want to cover only that. Okay va? So please try to use it in that fashion. Okay, so let's go forward. What I'm saying is 100% important for your exam. நான் சொல்றதை ஒவ்வொரு பாயிண்ட்டுமே important. So எல்லாமே நோட் பண்ணிக்கோ. Okay, so let's go forward. Now let's proceed. இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நான் சொன்னேன்ல, the EMF of the cell is oxidation potential of anode plus reduction potential of cathode. And oxidation potential of anode minus of reduction potential of anode னு எழுதலாம். So இதான் நம்ம யூஸ் பண்ற மெயின் ஃபார்முலா. அதுல நிறைய விதமா எழுதி இருக்காங்க. எது உனக்கு பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோ. சரியா? So இதான் செல் ரெப்ரசன்டேஷன். இது வரைக்கும் கிளியரா? Are you all comfortable? Are you all happy with this? Yes, everybody clear? So let us move forward பசங்களா. Very good. Superb. Very good. Sai is brilliant. Great. அவன்தான் ஃபுல்லா புரியுது சொல்றான். Okay, good job Sai. Very well done. So now let's move forward.
great. So இப்போ இதான் cell representation. I have told you what is the EMF developed in the cell. பசங்களா இது ரொம்ப இம்பார்ட்டண்டா, இதை தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. EMF developed in the cell is என்னது? Right minus left. Right reduction potential. Reduction potential தான். Right reduction potential minus left side ஓட reduction potential. புரியுதா? So right minus left, that will give you the standard reduction potential of the cell. பசங்களா இந்த நாட் வருதுல, இந்த நாட் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், எஸ்ஆர்பி. எஸ்ஆர்பினா என்னது? ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஸ்டாண்டர்ட்னா என்னது? ஸ்டாண்டர்ட்னா எல்லாத்தோட கான்சென்ட்ரேஷன் 1. எல்லாத்தோட கான்சென்ட்ரேஷன் 1. சோ இங்க ஜிங்க் Zn+2 aqueous அதோட கான்சென்ட்ரேஷன் 1. காப்பர் +2 அதோட கான்சென்ட்ரேஷன் 1 மோலார். 1 மோலார் 1 மோலார் எல்லாமே 1 மோலார். அண்ட் gaseousல இருந்தா அதோட pressure is 1 atm. சோ ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ்ல சொல்றனால இதுக்கு பேரு ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். சோ ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்னா என்னது? ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்னா it is at the condition where concentration is unity and pressure is 1 atm and temperature is 298 Kelvin. So concentration is 1 molar, pressure is 1 atm and temperature is 298 Kelvin. So இதான் standard conditions. So இந்த கண்டிஷன்ல நீ இந்த செல்லோட EMF கண்டுபிடிச்சினா that is called standard reduction potential. Okay, are you all clear? Everybody happy? So இந்த கண்டிஷன் கண்டுபிடிக்கிறது தான் ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் which you are figuring out here. அதான் இந்த நாட் போட்டிருக்கேன், இந்த மேல நாட் போட்டிருக்கேன்ல, அதுக்கு பேரு ஸ்டாண்டர்ட். சரியா? வெரி குட். ஸோ இப்போ நம்ம முன்னாடி போகலாம். லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். ஸோ பசங்களா இதெல்லாம் கிளியரடா? செக் பண்ணுங்கடா. தேங்க்யூ கைஸ். ஐ வில் ட்ரிங்க் வாட்டர். எஸ். ஸோ இது வரைக்கும் கிளியரா? எல்லாரும் செக் பண்ணுங்களேன் இந்த ரியாக்ஷன்லாம். ஆர் யூ ஆல் ஹாப்பி? Okay, great. So let's go forward now. இப்போ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அதான் இப்போ சொல்லி கொடுத்தேன். ஐ ஹோப் யூ ஆல் ரிமெம்பர். ஸோ எல்லாரும் கேட்டிங்களே, சார் எப்படி சார் இஎம்எஃப் வருது? எனக்கு ஒன்றுமே புரியல சார். இஎம்எஃப் எதனால சார் டெவலப் ஆகுது? ஒய் ஆனோட் ஹேஸ் இஎம்எஃப் டெவலப்ட், ஒய் கேத்தோட் ஹேஸ் இஎம்எஃப் டெவலப்ட், அதெல்லாம் தான் நான் சொன்னலடா. ஜிங்க் எலக்ட்ரோட் இருக்குல்ல ஆனோட்ல, ஸோ ஜிங்க் எலக்ட்ரோட்ல Zn நியூட்ரலாக இருக்கா, ஆனால் ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன்ல இட் இஸ் Zn+2. ஸோ ஆக்சிடேஷன் நடக்கிறப்போ இட் வில் ஃபார்ம் Zn+2 ions. எது? ஜிங்க் எலக்ட்ரோட் இல்லையா? ஸோ ஆனோட் மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? ஆனோட் மட்டும் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் ஜிங்க் எலக்ட்ரோட். இதுலேருந்து ஜிங்க் +2 சொல்யூஷன் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இட் இஸ் கோயிங் இன் த வயர். ஸோ அப்போ there is a charge separation, there is a potential developed. ஏன்னா இது பாசிட்டிவ் இது நியூட்ரல் இல்லையா? ஸோ அதனால தான் we have electrode potential. ஸோ அதனால தான் we have some potential developed. இதே மாதிரி you have in cathode also. ஸோ இதுக்கு பேர் தான் anode electrode potential, அதான் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் சொல்லுவாங்க. கேத்தோட்ல நடக்கிறது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஓகேவா? ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் கிளியர். ஸோ ஆனோட்ல நடக்கிறது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல், கேத்தோட்ல நடக்கிறது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். பாத்தியா? நான் தான் வந்து இத பிளர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நான் தான் வந்து இத பிளர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ப்ளீஸ் செக் இட் அவுட் பசங்களா. இதை நான் பிளர் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? அண்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்னா ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? கிரேட். ஸோ இப்போ நம்ம முன்னாடி போகலாம் பசங்களா. லெட்ஸ் கோ. So oxidation potential na, when you are getting oxidized you develop an EMF, you develop a potential. So adha oxidation potential. More oxidation potential, more tendency to get oxidized. Okay va? So பசங்களா NCERT-ல ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிளை பார்த்து எதுக்கு ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் மேக்ஸிமம் சொல்லுங்க பாப்போம். I want you to tell. Come on guys, everybody.
I want you to see the table and tell me, everybody, I want you to see the table and tell me from that book which has the maximum tendency for oxidation. டேய் உங்க NCERT ல பாருங்கடா என்னடா சொல்றீங்க? ஓகே எல்லாம் நோட் பண்ணிக்கோங்கப்பா. வெரி குட். யார் அது? வெங்கட் பத்ரி நாராயணன். LI தான் has maximum tendency for oxidation. F2 கிடையாதுடா டேய், வளராதீங்கடா. F2 has maximum reduction potential. Okay, F2 has maximum reduction potential டா டேய், ஒழுங்கா வாசிங்க. Oxidation potential will be negative of that. இல்லையா? நான் தான் சொல்லி கொடுத்தேன்ல பசங்களா, என்னடா மறந்துட்டீங்க டேய்? Oxidation potential வந்து it is negative of reduction potential. சூப்பரா? So அந்த டேபிள்ல கொடுத்திருக்க வேல்யூஸ்க்கு ஃபுல்லா நெகட்டிவ் போடு. நெகட்டிவ் போட்டா எது பெருசு? எல்லாத்துக்கும் நெகட்டிவ் போட்டா Li தான் பெருசு. லித்தியம்க்கு தான் மேக்ஸிமம். So lithium தான் it will have maximum oxidation potential. So what does that mean? That means lithium will oxidize easily. Lithium will oxidize easily. So இது நடக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகேவா? இது நடக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா இது நடக்குமாடா? F minus இது நடக்குமா? ஓகே, இது நடக்கிறது very less chance, but this will happen happily. புரியுதா? So lithium will be oxidized easily, but F minus will not get oxidized. புரியுதா? Very simple. Are you all happy? Super பசங்களா? So let's go forward. Let's move forward. இப்போ reduction potential. Reduction potential na you gain electrons. So அது யாருக்கு ஜாஸ்தி? அது யாருக்கு ஜாஸ்தினா அந்த டேபிள்ல டாப்ல யார் இருக்கா? அந்த டேபிள் டாப்ல fluorine. So fluorineக்கு தான் நம்மளோட reduction potential ஜாஸ்தி. புரியுதா? So reduction potential ஜாஸ்தியா இருக்குது யாரு? fluorine. ஓகேவா? Great. I hope all of you are clear. Now let's move forward. Okay, so இதான் standard EMF பசங்களா. இது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்காடா? So இதான் நான் சொல்லி கொடுத்த ஃபார்முலா. The difference in electrode potential of the two electrodes of the cell is termed as electromotive force, EMF of the cell. Electromotive force, EMF, cell voltage எல்லாம் ஒண்ணுதான். Electromotive force, cell voltage, EMF எல்லாம் ஒண்ணுதான். புரியுதா? So அதை எப்படி கண்டுபிடிப்ப? Reduction cathode, right minus left. Reduction potential right minus reduction potential left. அதை நீ மாத்தி எழுதிக்கலாம். அது உன் இஷ்டம். புரியுதா? பசங்களா, எனக்கு இதான் முக்கியம். I want this only. உனக்கு இது தெரிஞ்சா போதும். இதுல இருந்து நீ இத ரெண்டு கொண்டு வரலாம். ஒண்ணுமே இல்ல மொக்க. So reduction potential of anode, they are writing it as oxidation potential. Okay va? So அதனால minus will become plus. And reduction potential of cathode, they are writing it as oxidation. So plus will become minus. புரியுதா? So அப்படிதான் இங்க இருந்து இங்க மாறுது. Are you able to understand? Please let me know பசங்களா. எல்லாரும் டே. எல்லாரும் please, I want you to respond, my dear boys and girls. Everybody please respond in the chat. Then we shall move forward. Please let me know quickly. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். ஓகேவா? Very good. Super. வேற லெவல் பார்த்து சார்த்தி. Great job. Good. That is what I expected. இந்த எனர்ஜி தான் நான் எதிர்பார்த்தேன் நம்மளோட கெத்து பேட்ச்ல இருந்து. Very good. You guys are awesome. So இப்போ முன்னாடி போலாம் பசங்களா. இப்போ அடுத்த கேள்வி வந்து என்னன்னா, சார் எப்படி சார் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க? How do we find cathode reduction potential, anode reduction potential? எப்படி சார் அதை கண்டுபிடிக்கிறாங்க? பசங்களா, தனித்தனியா anode cathode reduction potential கண்டுபிடிக்கிறது கஷ்டம். We cannot do that. தனித்தனியா cathode reduction potential, anode reduction potential கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஓகேவா?
அப்போ எப்படி சார் இந்த வேல்யூஸ்லாம் வந்துச்சு? அப்போ எப்படி சார் என் புக்கில் உங்கள் என்சிஆர்டி புக்கில் அவ்வளோ வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களே எப்படி வந்துச்சு? How did it come? எப்படி சார் என் என்சிஆர்டி புக்கில் நீங்கள் சொன்ன டேபிள் இருக்குல்ல சார் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க சார், அது எப்படி வந்துச்சு? By using standard hydrogen electrode. By using She. What is She? She is standard hydrogen electrode. அதுதான் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ். அதுதான் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ். பார்க்கலாமா? Are you ready? Everybody? So let us go have a look at what is She. What is standard hydrogen electrode? வாங்க பசங்களா போய் பார்க்கலாம். ஓகேவா? So everybody please check this out. இதான்டா standard conditions. Standard conditions எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. Very good. So எல்லாரும் செக் பண்ணிக்கோங்கடா. இதான் standard conditions. நான் சொன்னேன்ல 298 Kelvin 1 molar concentration 1 atm 1 atm 1 bar almost same தான். But yeah 1 bar தான் NCERT ல யூஸ் பண்ணிருக்காங்க. So NCERT ல what they have given use that only. Okay எல்லாரும் சார் நீங்க atm சொன்னீங்க சார் டே almost same தான்டா. ஓகேவா? லைட்டா it's difference but NCERT ல they use bar so you also use bar. ஓகேவா? You also use bar only. சரியா? 1 bar pressure. So இப்போ what is electrode potential measurement? How is it done? So அதுக்கு first நம்ம பார்க்க போறது hydrogen electrode. ஓகேவா? hydrogen electrode பார்க்கலாம். பசங்களா இது வரைக்கும் full clear-ஆ? Are you all happy? Are you all excited? கொஞ்சம் இந்த chapter better-ஆ புரியுதா? எல்லாருக்கும் சந்தோஷமா? முன்னாடி போலாமா? Yes. Yes, I will drink water. Thank you so much guys. I will drink water. Thank you. I will continue in a few seconds. So இப்போ நிறைய பேர் கேக்குறீங்க சார் எதுக்கு சார் இது ஹைட்ரோஜன் எலக்ட்ரோட் தேவை? பசங்களா நான் சொன்னது மாதிரி கேத்தோட் பொட்டன்ஷியல் ஆனோட் பொட்டன்ஷியல் தனியாக கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா? ஆனால் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமே சார். இப்போ நம்ம செல்லோட பொட்டன்ஷியல் வேணும்னா நம்ம செல்லோட ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு கேத்தோட் வேணும் ஆனோட் வேணும். இது ரெண்டும் தெரிஞ்சாதான் சார் நான் ஆன்சர் சொல்ல முடியும். இது ரெண்டும் தெரிஞ்சாதான் சார் நான் ஆன்சர் சொல்ல முடியும். இது ரெண்டும் தெரியாமல் நான் எப்படி சொல்றது? ஆனால் நான் இப்போ என்ன சொன்னேன்? பசங்களா தனியாக கேத்தோட் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்டா. டே பசங்களா தனியாக ஆனோட் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்டா. அப்போ தனித்தனியாக கண்டுபிடிக்க முடியாட்டி அப்போ இதை எப்பரா கண்டுபிடிப்பேன்? அப்போ ஏதாச்சும் வழி இருக்கணும்ல. அந்த வழியை ப்ரொவைட் பண்ணுறது தான் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரோஜன் எலக்ட்ரோட். புரியுதா? அந்த வழியை ப்ரொவைட் பண்ணுறது தான் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரோஜன் எலக்ட்ரோட். எப்படி யூஸ் பண்ணுவேன்றத சொல்கிறேன், நல்லா கவனி. ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். எப்படி நான் யூஸ் பண்ணுவேன்றத சொல்கிறேன், நல்லா கவனி. ஸோ இதான் பசங்களா நம்மளோட ஹைட்ரோஜன் எலக்ட்ரோட். ஸோ ஹைட்ரோஜன் எலக்ட்ரோட் எப்படி இருக்கும்? ஸ்டாண்டர்ட் ஹைட்ரோஜன் எலக்ட்ரோட் இட் லுக்ஸ் லைக் திஸ். இதான் ஒரு ஹாஃப் செல். இது என்னது? இது ஒரு ஹாஃப் செல். ஓகேவா? இட்ஸ் அ ஹாஃப் செல் அண்ட் பை கன்வென்ஷன் வி ரெப்ரசென்ட் இட் லைக் திஸ். ஓகேவா? வி ஹாவ் அ பிளாட்டினம் electrode. Yeah, because platinum electrode is inert. It will not participate in the reaction, but it provides a surface for hydrogen to be absorbed, and then it can carry on with the experiment, with the reaction. Purida? So what is the use of platinum? It's an inert electrode. It provides surface for the reaction. It provides surface. It gets hydrogen absorbed. Okay va? So adan platinum oda use. So platinum solid and phase change. Ena solid to gas. So phase change na phase separation vertical line, one vertical line. Apro hydrogen gas, apro one vertical line. Apro H plus ions aqueous. Okay va? So hydrogen gas you are giving at 1 bar. Yeah, ena namba kandupidikiradhu we are finding out standard hydrogen electrode potential. நாம என்ன கண்டுபிடிக்கணும்? we are finding out standard சொன்னாலே pressure எவ்வளோ? நான் சொல்லி கொடுத்தேன்ல, standard சொன்னாலே pressure எவ்வளோ? 1 bar. standard சொன்னாலே pressure 1 bar. ஓகேவா? and concentration எவ்வளோ? aqueousல
1 molar. Standard sonale 1 bar 1 molar. 1 bar for gas, 1 molar for another aqueous solution. For solids, anyway we take concentration as 1. Electrochemistry, we take concentration for solids as 1. Why? Chemical equilibrium ஞாபகம் இருக்கா? யாரெல்லாம் remember that? 11th standard like chemical equilibrium, solids whose concentration, how do we take it? We take it as 1. இல்லையா? Great, super பசங்களா. I am glad you remember that. So இதான் hydrogen electrode ஓட reduction. So H plus aqueous will gain 1 electron. It will give hydrogen gas. So இதான் half cell reaction for hydrogen electrode. இதுதான் half cell reaction for hydrogen electrode. Massa. Are you all clear? Okay. So this electrode has platinum electrode coated with platinum black for better absorption and surface platinum provides for the reaction. Okay va? So இப்போ ஏன் சார் ஹைட்ரோஜன் என்ன சார் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா we take hydrogen electrode standard potential to be 0. இதுதான் biggest advantage. சார் இதனால என்ன சார் பயன், இதனால என்ன சார் கிளிக்க போறோம், நம்ம இதனால என்ன சார் பண்ண போறோம், என்ன சார் எனக்கு ஒண்ணுமே புரியல சார், நான் சொல்லி தரேன், கவலைப்படாத, வா போலாம். முன்னாடி போலாமா? சோ ஹைட்ரோஜன் எலக்ட்ரோடோட பொட்டன்ஷியல் எப்பவுமே 0. அதுதான் பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். இது நம்ம ஃபிக்ஸ் பண்ற ஒரு கான்செப்ட். we take hydrogen as the reference. we take hydrogen as the reference. புரியுதா? so now let's go forward. so பசங்களா இப்போ let me teach you how to use this. so இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுடா அபிஜித், I will teach you everything detailedly man, please, because these are all important. let me cover properly. ஓகேவா பசங்களா? இப்போ நான் சொல்லி தர போறது how to use hydrogen electrode to find out what we need. ஓகேவா? நம்மளுக்கு என்ன தேவை? நான் சொல்லியிருக்கேன்ல, நம்ம டேனியல் செல்லுக்கு electrode potential, the cell EMF developed is reduction potential of cathode minus reduction potential of anode. இல்லையா? இதான் நம்மளுக்கு தேவை. so first நான் இதை கண்டுபிடிக்க போறேன். சார் எப்படி சார் இதை கண்டுபிடிக்க போறீங்க? how do you find it out? so பசங்களா நான் என்ன பண்ண போறேன், லெஃப்ட் சைடுல ஹைட்ரோஜன் எலக்ட்ரோடும் ரைட் சைடுல I am going to construct நம்மளோட காப்பர் எலக்ட்ரோட். so ரைட் சைடுல காப்பர், லெஃப்ட் சைடுல நம்மளோட ஹைட்ரோஜன். ஓகேவா? so anode is what? anode is hydrogen electrode, right side is cathode is copper electrode. ஓகேவா? so அப்ப இந்த செல்லோட ஸ்டாண்டர்ட் EMF developed எவ்வளோ? இந்த செல்லோட EMF developed is right minus left. so right minus left, left தான் standard reduction potential of என்னது? நம்மளோட ஹைட்ரோஜன். நம்மளோட ஹைட்ரோஜனோட ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இல்லையா? ஓகேவா? சோ இப்போ நான் இங்க ஒரு வோல்ட் மீட்டர் வச்சு ஐ கேன் மெஷர். சார் இதுல இருந்து நமக்கு எவ்வளவு வந்திருக்கு சார்? 0.36 மெஷர் பண்ணுது சார். என்னது? 0.36. so E cell we found out 0.36 volt. நான் என்ன சொன்னேன்? டேய் ஹைட்ரோஜன் ஸ்டாண்டர்ட் எப்பவுமே முட்டாய். சார் கண்டுபிடிச்சாச்சு சார். we found out copper reduction potential எவ்வளோ? 0.36 மாசா? 0.36 or 34? 34 okay, I'm sorry guys, 34 ஏதோன்றா. I hope you remember 3436, but yeah, these values are important because you need to know the reduction potential of copper zinc to get the EMF of Daniel cell. Okay, great. so are you all clear? everybody happy? சூப்பரா? எல்லாரும் கிளியரா பசங்களா? முன்னாடி போலாமா? did you all enjoy it? so இந்த மாதிரி தான் we find out எல்லாத்தோட reduction potential. இப்போ புரிஞ்சா? did you all like it? yes. இப்போ நம்ம முன்னாடி போலாமா? I hope all of you are able to understand.
அதே மாதிரி நீ ஜிங்க்கும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ பசங்களா I'll teach you one thing. இப்போ I'll teach you one thing. நல்லா கவனிங்க. சார் ஏன் சார் லெஃப்ட்ல இருக்கு, ஏன் ரைட்ல வைக்க கூடாது? மகேஷ், அதான் we follow by convention. I'll tell you why. நம்மளுக்கு ஆன்சர் எனிவே கரெக்டாக தான் வரும். ஏன்னு சொல்றேன். இப்போ இந்த EMF டெவலப் பாசிட்டிவா வந்துச்சுல, எப்படிரா? How is the EMF coming positive? EMF பாசிட்டிவா வந்துச்சுன்னா அப்போ இது வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் தானே, கரெக்டா? இது வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் தானே? ஆமா சார். ஏன் யோசித்து பாரு சார். ஆமா சார், ஏன்னா ஹைட்ரோஜன் இஸ் மோர் ரியாக்டிவ் than காப்பர். ஸோ கரெக்டா செட் ஆகுதா? Hydrogen is more reactive than copper. That's why we are getting spontaneous reaction. That's why I am getting voltage. I am getting current. வேற லெவலா? I hope you are able to follow. Dave, இதெல்லாம் புரியுதாடா? I hope you are able to understand. வேற லெவல் கான்செப்ட் இதெல்லாம். It is so amazing. வேற லெவல். ஓகே, இப்போ நம்ம let's find out for zinc. சார் ஜிங்க்கு எப்படி சார் பண்றது? நீங்க சொன்ன மாதிரி திருப்பி பண்ணுமா சார்? நான் சொன்ன மாதிரி திருப்பி பண்ணு. we'll have salt bridge and we'll have zinc electrode and we'll have hydrogen electrode here. So in the side hydrogen, in the side zinc. ஓகேவா? So anode ல hydrogen and cathode ல zinc இருக்கு. ஓகேவா? So இப்போ I will find out E0 cell. E0 cell என்னது? right minus left. right என்னது? reduction potential of zinc. ஓகேவா? reduction potential of zinc minus and standard reduction potential of hydrogen, H plus to H2 ஏதோ ஒன்றா. You can write it however you want. Just mention reduction potential. Just mention reduction potential. ஓகேவா? So இப்போ we know right side is 0. சார் hydrogen ஓட reduction potential 0 சார். இது முட்டை சார். ஓகே சூப்பர். ஆனா இப்போ இது spontaneous reaction-ஆ? சார் எப்படி சார் இது நடக்கும்? இது spontaneous reaction இல்ல சார். எப்படி சார் நடக்கும்? I will provide current. I will provide voltage. So here the voltage is minus 0.76. So இது நார்மலா நடக்காது. நான் கொடுக்கிறேன். நான் கொடுத்தாதான் நடக்கும். அதனால தான் நெகட்டிவ். இப்போ விளங்குதா? இப்போ புரியுதா? Why negative? Because it will happen only if I provide voltage. Okay, did you like it? இப்போ புரியுதா? I hope now you understood. So that is why for zinc it is negative. Okay, so reduction potential negative இருந்தா அது ஹைட்ரோஜனோட more reactive. reduction potential positive இருந்தா அது ஹைட்ரோஜனோட less reactive. அதாவது reduction potential வந்து if it is negative, that means it's what? More reactive. It is more reactive than hydrogen. So hydrogen மேல என்ன வரும்? பொட்டாசியம், சோடியம், லித்தியம் எல்லாத்துக்குமே நெகட்டிவ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். புரியுதா? I hope you guys got it. சரியா? So I'll explain it as we move forward. அவள்தான் பசங்களா, இப்படி தான் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிப்போம். தனித்தனியாக கண்டுபிடிச்ச பிறகு it is all over. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட காப்பர் ஹாஃப் செல். காப்பருக்கு இதான் நம்மளோட காப்பர் ஹாஃப் செல் which is cathode and hydrogen, standard hydrogen electrode anode. Standard hydrogen anode, copper is cathode. So இதோட EMF எவ்வளோ? 0.34. பாத்தீங்களா? 0.34 is the EMF developed, which is right side reduction potential. Reduction potential of cathode. Reduction potential of cathode minus reduction potential of anode. ஓகேவா? Are you all clear? So இது முட்டை. So நம்ம கண்டுபிடிச்சது இந்த EMF வந்து it is equal to reduction potential of copper. ஓகேவா? இதே மாதிரி we can find out reduction potential of zinc. So minus 0.76 is the reduction potential of zinc. சரியா? So இப்போ பசங்களா, இப்போ நம்ம galvanic cell, நம்மளோட Daniel cell EMF எவ்வளோ? Let's find out. பசங்களா இது இம்பார்ட்டன்ட்டா. Daniel cell ஓட EMF எவ்வளோ? Standard EMF in Daniel cell is
cathode, reduction potential of cathode, which is Cu2 plus to Cu, minus reduction potential of anode. இல்லையா? So இது எவ்வளவு வரும்? Sir, cathode 0.34 sir. Minus anode எவ்வளவு? Sir, anode minus 0.76 sir. Sir, minus of minus plus sir. So அப்ப 0.34 plus 0.76 is 1.1 volt. Very important. Note it down. இப்போ புரியுதா? Okay. Are you all clear? Did you all like it? Super. Okay, so let's move forward. I hope you like this. This is very easy. Chariya. So analda we have the EMF of Daniel cell is 1.1. Romba mukkiyam pasangla. It's very important. EMF of Daniel cell is very important. 1.1. Now let's go. Avalda. So now sometimes we use platinum and gold. Edukku ஏன் we use platinum electrode? Why do we use gold electrode? Because platinum and gold, they are less reactive. They are less reactive. They are inert. And they provide surface for the reaction. They provide surface for the reaction. Patya, they provide the surface for oxidation reduction. They do not participate in the reaction. And that is why they are important. Okay, va? So, inga patya, hydrogen electrode, patya, platinum is there. But is it there in the reaction? Platinum representation of cell irukku, representation of half cell, representation of hydrogen electrode adula irukku, ana reaction la iruka illa. Adhe mai bromine electrode, sir, bromine electrode enna sir? Bromine electrode ya platinum, bromine and bromide ion. So idan bromine electrode, adula kude half cell reaction pathina platinum is not involved. So they do not involve in the reaction, but they provide a surface for oxidation reduction. That is why they are important. Okay? Yappa, munadi polamada. So idana solli kutten avalda pasangla. Idu mudichu ipo na Nernst equation poren. Aarambikkalama? Shall we get started? Are you all ready for Nernst equation? Ena adha main, ana adha enakku romba pidikum. Ena solve panni gethu pannalam. Okay? Are you ready to solve Nernst equation and Gethu Panify? Okay, let's go. Very good. So, pasangla, standard electrode potential greater than 0, positive irundha appadina enna artham? Then and the metal or and the element oda reduced form is more stable than hydrogen gas. For example, ipa idukku enna example? Copper has standard electrode potential positive. Illaya 0.36 function. So this means let's say you have Cu plus 2 plus H2, it will give. Okay, so this reaction. Okay, well, I didn't balance it, you can balance it, not a big deal. So 2H plus, okay va? So இதான் நம்மளோட reaction. So இப்ப இது பாசிட்டிவா வந்துச்சுனா என்ன அர்த்தம்னா Cu is more stable than H2. What? This is more stable. அதனாலதான் இது பாசிட்டிவா இருக்கு. அதான் அவன் சொல்ல வரான். புரியுதா? 0.34. I'm sorry guys, I'm very sorry. டேய் தயவுசெய்து 0.36 எழுதுறாதீங்கடா, 0.34. okay, great. I don't know why I keep remembering it as 0.36. Anyway, so guys, this is more stable. So reduced form of copper is more stable than reduced form of hydrogen, which is H2. Okay va? Are you all clear? So adha adoda meaning. Ipo if the standard reduction potential is negative irundha, then the hydrogen gas is more stable than the reduced form of the metal. So this is more stable.
புரியுதா? இப்போ விளங்குதா? Are you all clear? Shall I move forward? Yes. இன்னும் ஒரு 1 hour போவோம் பசங்களா. இன்னும் ஒரு 1 hour. ஓகேவா? We will complete it. Please stay with me. Please be focused. It's okay. நான் தான் கத்திட்டு இருக்கேன், நான் தான் சத்தம் போட்டு எடுத்துட்டு இருக்கேன், நீங்க கவனிக்க தான் செய்றீங்க. ஸோ கவனிங்க, கூடவே என்சிஆர்டியை படிங்க. Check if I'm covering everything. I will cover literally everything. Okay? So shall we move forward? Great. வாங்க முன்னாடி போலாம். So இதான அந்த table. So if you go to the top of the table, very strong oxidizing agents. Bottom of the table, very strong reducing agent. இதான் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? Ritish, KCl, KNO3 you can use for salt bridge. Not for every reaction. Wherever you don't have those ions. K plus, NO3 minus, Cl minus, and the ions la illama disturb ஆகாம இருந்துச்சுனா அதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? வெரி குட். ஸோ முன்னாடி போலாமாடா? இது எல்லாருக்கும் கிளியரா? இது புரிஞ்சா? நான் சொன்னேன்ல. ஸோ இஃப் யூ ஹேவ் ஹை ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகேவா? ஏன்னா யூ வில் கெயின் எலக்ட்ரான்ஸ். ஹை ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்னா யூ வில் கெயின் எலக்ட்ரான்ஸ். லோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்னா you will lose electrons. You would like to lose electrons. சரியா? So அதான் metals lose electrons and non-metals, fluorine, they are all very good for gaining electrons. சரியா? Super ராடே. இப்போ நம்ம முன்னாடி போலாம். So பசங்களா, how do you determine this? Can anybody tell me in short? இவ்வளோ நேரம் கேட்டீங்கல்ல, can you all let me know this? Please, எல்லாரும் ட்ரை பண்ணுங்கடா. சீக்கிரமா ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். Everybody please let me know quickly and then we shall move forward. Yes, everybody? Very good. Very good, Vasavi, superb. That is how you do it. Great, great. Absolutely right. Superb. Okay, va? எப்படி பண்ணுவீங்க? You do it by using standard hydrogen electrode. Super ரா. அவிஷ்கர், சூப்பர் அவிஷ்கர். ரொம்ப சந்தோஷம். தர்ஷன், வெரி குட் தர்ஷன். எல்லாரும் கலக்கிட்டீங்கடா டேய். ரொம்ப சந்தோஷம். வெரி வெல் டன் பசங்களா. ஸோ என்ன பண்ணுவீங்க? You will use standard hydrogen electrode and you will use நம்மளோட magnesium electrode. ஓகேவா? So you'll have magnesium electrode and you'll have standard hydrogen electrode, you will have salt bridge. அதெல்லாம் நீங்க நீட்டா வரைஞ்சுக்கோங்கடா. அதுக்கப்புறம் you connect them. So you have Mg, இங்க Mg+2 solution, electrolyte, and then you will have H+ here, you will have H2 here, platinumல. So அதான் செட்டப். எல்லாரும் கேக்குறீங்க, எல்லாரும் ஒரு டவுட் கேக்குறீங்க. சார் ஏன் சார் ஹைட்ரஜன் லெஃப்ட்ல யூஸ் பண்றீங்க? எனக்கு அதான் சார் புரியவே இல்லை. சும்மா நீங்க சொல்றீங்க சார். தப்பு சார் நீங்க சொல்றது. ஹைட்ரஜன் எப்படி சார் லெஃப்ட்ல வரும்? டேய், என்சிஆர்டில அதான்டா ஃபாலோ பண்ணியிருக்கான். நான் இங்க மாத்தின வச்சுக்கேன். நீ சொல்றது கரெக்ட். ஹைட்ரஜன் இங்க வரணும். when it's reacting with Mg, which is more reactive, hydrogen should come here, but you will not understand it as per NCERT. So அதனால தான் நான் சொல்றதை கொஞ்சம் கவனி. நான் உனக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன்ல, ஸோ ஒழுங்கா கவனி. இப்போ இதை நான் ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணிடுவேன். வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணிட்டு ஐ எம் ஃபைண்டிங் அவுட் இந்த செல்லோட EMF நான் கண்டுபிடிக்கிறேன். இதை கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் லிங்க் பண்ணியாச்சு. இப்போ வோல்ட் மீட்டர் ரீடிங் காமிக்கும். சரியா? So I have what? It is right side minus left side. Electrode standard potential, standard electrode reduction potential of right side cathode minus left side minus standard reduction potential of left hand side. Okay va? So this will be 0. இது 0. ஏன்னா I told you hydrogen electrode she ஓட electrode வந்து 0. Electrode potential of she is 0. Both oxidation reduction. ஏன்னா they are negative of each other. They are negative of each other. So obviously that's 0. Okay வா? So அப்போ Mg நான் கண்டுபிடிச்சிடலாம். அதானே கேள்வியில கேட்டிருக்கான். How will you determine? Like this. I got the answer. Now நீங்க என்ன சொல்லுவீங்க? Sir, this reaction is not spontaneous, sir. How will it happen, sir? We will provide energy. So that's why this will come out to be negative. What is the value? 2. யாரோ சொல்லிட்டு இருந்தானே. Mg என்னோட ஆன்சர் சொல்லுங்கடா. -2.36. Very good. Thank you so much. So that is why it is negative. Why? Because
you need to provide energy to make it happen. அதனால தான் நெகட்டிவா வருது. இப்போ புரியுதா? So it's taken care. ஓகேவா? I hope all of you are happy. Let's go forward. So this answer, I hope you understood. Finally, we are here. So 30 slide over. பசங்களா கிளியரடா? இன்னும் ஒரு 20 ஸ்லைட் தான் முடிச்சிடலாம். எது சாப்டர் கிடையாது, 70% of the chapter. 70% of the chapter I will finish now. Okay, எல்லாரும் ரெடியா? பசங்களா ப்ளீஸ் சொல்யூஷனும் கைனடிக்ஸும் இன்னைக்கே முடிச்சிருங்க. சொல்யூஷனும் கைனடிக்ஸும் நான் இதே மாதிரி இன்னும் டீடைல்டா I have thought already. So solutions full chapter, kinetics full chapter நான் ஆல்ரெடி நடத்தியிருக்கேன், போய் பாருங்க. இன்னைக்கே physical chemistry முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து இன்ஆர்கானிக் அண்ட் அமீன்ஸ் பயோமாலிக்யூல்ஸ் அதை ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அமீன்ஸ், பயோமாலிக்யூல்ஸ் அதை முடிக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? வெரி குட். ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ எதுக்கு நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் அதை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் லெட்ஸ் கோ அண்ட் செக் வாட் இஸ் த ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் டேரக்டாக சொல்லி நியூமெரிக்கல்ஸ் போயிடலாம். ரெடியா? உங்கள் எல்லாருக்கும் அதானே பிடிக்கும். ஆரம்பிக்கலாமா? நியூமெரிக்கல்ஸ். எனக்கு நியூமெரிக்கல் தான்டா இஷ்டம். I am an engineering aspirant, engineering student. I was an engineering aspirant. So I love numericals more than you, but I want you to understand because that is when you will do well. Okay, great. So இப்போ பசங்களா நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் சொல்லி கொடுத்தது எல்லாமே ஒன்லி ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். கரெக்டா? நான் இது வரைக்கும் சொல்லி கொடுத்தது எல்லாமே ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் 1 மோலார், பிரஷர் 1 பார், டெம்பரேச்சர் 298 கெல்வின். கரெக்டா? ஆனா நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சு யூ கேன் ஃபைண்ட் ஃபார் எனி அதர் கண்டிஷன். அவ்வளவுதான். நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சு யூ கேன் ஃபைண்ட் அவுட் ஃபார் அதர் கண்டிஷன்ஸ் அதர் than ஸ்டாண்டர்ட். தட் இஸ் இட். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு let us say இது என்னதுப்பா? இது ரிடக்ஷன். ஸோ ஐ நோ த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் mn m plus n to m. ஸோ இது எனக்கு தெரியும். ஸோ ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் அட் சம் அதர் டெம்பரேச்சர், சம் அதர் கான்சன்ட்ரேஷன். ஸோ Nernst equation says E cell will be E naught cell. So E naught இதோட ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் மைனஸ் RT by NF ln of என்னப்பா வரும்? ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகே, ஸோ இதான் ஆன்சர். ஓகேவா? ஆர் யூ ஆல் கிளியர்? எல்லாரும் ஹாப்பியா? நோட் பண்ணிக்கோங்க. இதான் நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆனது, ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் raised to the stoichiometric coefficient into இன்னொரு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அதே எழுதிடணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் XA plus YB gives ZC plus வேற என்ன இருக்கு? ஓகே, ABCD P எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் concentration of D power P, concentration of C power Z by concentration of B power Y, concentration of A power X. ஓகேவா? ஸோ அதான் இங்க வரும் ln Q னு வரும். ஓகேவா? RT by NF into ln Q, அதான் இந்த ரெண்டாவது டேர்ம். ஓகேவா? ஆர் யூ ஆல் கிளியர்? ஸோ Q-னானது, Q-னா ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ ப்ராடக்ட் concentration raised to the power 1 by reactant concentration raised to the power stoichiometric coefficient. Stoichiometric coefficient வந்து 1 தான். So பசங்களா இப்போ solid is always 1. Solid ஓட concentration என்னைக்குமே 1. Solid ஓட concentration என்னைக்குமே 1. So I can write this as solid concentration 1. அவ்வளவுதான். இதான Nernst equation. Now do you all understand? இப்போ புரிஞ்சா? plus n ஆமா plus n I'm sorry, yeah, plus n. yes Vishnu Sarath plus n தான் வரணும். கரெக்ட், you are right. ஓகேவா? ஹாப்பியா? இப்போ வேற லெவலா? சந்தோஷமா பசங்களா? So shall we move forward
உள்ள போலாமா? யார் யாருக்கெல்லாம் clear? Are you all able to follow? Are you all able to understand? Very good. So இப்ப R என்னது சார்? R வந்து gas constant 8.314 joule per Kelvin mole. இத நீங்க kinetic theory of gases, thermodynamics எல்லாத்துலயும் படிச்சிருப்பீங்களடா. அதே தான்டா, அதே R தான்டா. ஓகேவா? gas constant 8.314. T is temperature in Kelvin. Please remember it's in Kelvin, not Celsius. Not Celsius. ஓகேவா? N is the number of electrons. எவ்வளவு electrons? N. So N is the number of electrons. எவ்வளவு electrons இருக்கோ அந்த வேல்யூ தான் N. ஓகேவா? பேலன்ஸ் ரியாக்ஷன்ல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கோ அதான் N. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, பேலன்ஸ் ரியாக்ஷன்ல. ஓகேவா? F எவ்வளோ? F வேல்யூ வந்து 96487 coulomb per mole. Okay, 96487 coulomb per mole. That's the charge in 1 mole of electrons. That's the charge in 1 mole of electrons. அதான் Farad. ஓகேவா? charge in 1 mole of electrons. Okay, so shall I move forward? I hope I have explained it clearly. So பசங்களா, இதுதான் நம்மளோட Nernst equation. So you want to find the EMF of this reaction at non-standard condition. என்னது? இந்த ரியாக்ஷனுக்கு எனக்கு EMF வேணும். I want to find the electrode potential when in non-constant, non-standard condition. Non-standard condition. சரியா? அதான் non-standard condition. That is equal to standard condition ஓட reduction potential. Standard condition, இது ஏற்கனவே நமக்கு தெரியும், minus RT by NF. R is gas constant, T is temperature in Kelvin, N is number of electrons, F is 96,487. You can use 96,500. You can use 96,500. That is nothing but, F is nothing but charge per mole of electrons. Okay, charge per mole. Okay, and ln of m by mn plus concentration. Okay வா பசங்களா? இப்போ இத நம்ம வேற மாதிரி கூட எழுதலாம். We can write it as E naught minus, we usually find it at 298 Kelvin. Okay, we usually find this at 298 Kelvin. Most of the கேள்வி, நிறைய கேள்வி 298 Kelvin தான் கேட்பாங்க. So 298 Kelvinல if you want to find out, you can write it as 0. எவ்வளோ ஜீரோடா? 2 0வா 3 0வா? 0.0059. டேய் பசங்களா, கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கடா டேய். Please check and tell me whether I am writing it correctly. எவ்வளோ ஜீரோடா? 2 0வா 1ஆ? 0.00வா 0வா டேய்? என்னடா ஒருத்தன் ஒன்று சொல்றீங்க? 0.059. சார் எப்படி சார் வந்துச்சு? என்ன சார் சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல சார். டேய், R வந்து 8.314, T வந்து 298, N வந்து N தான், and F வந்து 96,500, and Ln வந்து 2.303 into log of 1 by mn plus. சூப்பரா? இப்போ இதை கால்குலேட்டர் எடுத்து மல்டிப்ளை பண்ணி உனக்கு கிடைக்கும். சார் வந்துச்சு சார், நீங்க சொன்ன வேல்யூ வந்துச்சு சார், மாசா, அவ்வளவுதான். Okay, are you all clear? So you can put 591. Yeah, it's up to you. So you calculate this value. R is 8.314, temperature is 298 Kelvin, and F is 96,500. Log ln log matna into 2.303. You find this, you will get 0.0591. Okay வா? அவ்வளவுதான், ரொம்ப ஈஸிடா. சரியா? So வாங்கடா, question solve பண்ண போலாம். Okay, so solid க்கு concentration is 1. Solid க்கு concentration 1. இப்போ நான் நல்ல கேள்வி ஒன்று சால்வ் பண்றேன். வாங்க. So பசங்களா, let's write the Nernst equation for Daniell cell. Nernst equation for Daniell cell. எழுதலாமா? Shall we do it? Okay, so வாங்க நம்ம Nernst equation for Daniell cell எழுதலாம். Shall we all do it together? எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பண்ணலாமா? வாங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. So first காப்பருக்கு பண்ணுங்க, அப்புறம் ஜிங்க்கு பண்ணுங்க. சரியா? எல்லாரும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. I want everybody to try it along with me. Shall we all do it? Let's go. அதுக்கப்புறம் கேள்வி, நிறைய கேள்வி இருக்கு, கவலைப்படாத. I will teach you a lot of questions.
Okay. So what is Nernst equation? Copper is getting reduced. Okay, wow. Copper is getting reduced and zinc is getting oxidized. Okay, so idoda reduction potential வந்து E reduction potential of Cu plus 2 to Cn, Cu, that will be equal to E naught minus RT by N எவ்வளோ N 2, because 2 only here, 2 only here, so balanced இருக்கா இருக்கான்னு பார்த்துக்கோ, very important, it should be balanced. இங்க 2 னா அங்கேயும் 2, அப்படி வேற இருந்துச்சுன்னா பேலன்ஸ் பண்ணு. so 2F ln of copper என்னது product ஓட concentration by reactant. ஓகேவா? now product solid, this is solid, this is aqueous. ஓகேவா? solid concentration is 1, so solid I will write as 1. massa super. so I have found out copper oda reduction potential. now zinc oda reduction potential என்னது? okay, zinc என்ன ஆகுது? zinc oda reduction potential, how do you figure it out? I want everybody to do it. It is going to be என்னது? you have standard reduction potential of zinc minus RT by 2F ln of what do we have here? இங்க என்னடா இருக்கு? என்ன இருக்கு? எப்படி எழுதுவீங்க? I want everybody to respond. கரெக்ட்டா சொல்லுங்க பாப்போம். How will I write this? நல்ல கேள்வி. எவ்வளவு பேர் மாட்றீங்கன்னு பாப்போம். How will you write it? I want everybody to respond. Please let me know, my dear boys and my dear girls. என்னது? Zn plus 2 numerator denominator. அது சொல்லு. Zn plus 2 numerator denominator. See, நிறைய பேர் தப்பு. See, பசங்களா, இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? We are finding out reduction potential. இல்லையா? Are you all clear? so reduction potential na என்ன நடக்குது? Zn plus 2 is gaining 2 electrons to give Zn. so that is going to be Zn solid by Zn plus 2. மாசா போடு ஒரு AD square. இதெல்லாம் தான் concepts. This is what I want you to understand. This is what my children should be good at. Okay va? Are you all clear? Everybody happy? so numerator என்னது? numerator is 1. அவ்வளவுதான். Okay va? numerator is 1. now what is the EMF of the cell? sir, Daniel cell வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்தா sir, this should be cathode sir and this should be anode sir. so Daniel cell ஓட total potential எவ்வளோ? reduction potential of cathode minus reduction potential of anode. so மேல மைனஸ் கீழே பண்ணா என்ன வரும்? மேல மைனஸ் கீழே பண்ணா இது என்னது? இது வந்து E naught standard EMF of the Daniel cell. கரெக்ட்டா? மேல மைனஸ் கீழே இது என்னது? இது வந்து standard reduction potential of Daniel cell. அதான் நம்ம Daniel cell ஓட EMF இல்லையா? minus RT by 2F common எடுத்துக்கோ. RT by 2F common. now மேல மைனஸ் கீழே என்ன ஆயிரும்? it will be Zn plus 2 by Cu plus 2. this is your answer. அவ்வளவுதான். மாசா அவ்வளவுதான்டா. so இது நீ ஈஸியா கம்ப்ளீட் ரியாக்ஷன் வச்சு எழுதிடலாம். சார் ஏன் சார் இப்படி தலையை சுத்தி எங்களை குழப்பி இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி தரீங்க? இது அசால்ட்டா எழுதலாமே சார். ஆமா, இது அசால்ட்டாவே எழுதலாம். அதையும் நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோ. புரிஞ்சா? did you all like it? because minus RT by 2F is common. ln of this minus ln of this will give you this. okay va?
Okay, ln of this minus ln of this. ln A minus ln B is ln A by B. Adan it will give you this. Okay va? Very good. Avladhan. Sir, appo idan answer ah sir? Enna the answer? The Daniel cell at non-standard condition EMF is equal to the EMF at standard condition minus RT by 2F ln of Zn plus 2 by Cu plus 2 concentration. அட சார் இதுக்கா சார் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? இது டைரக்டாவே எழுதிருக்கலாமே சார். இது டைரக்டா டேனியல் செல்லேருந்து நம்ம அசால்ட்டா எழுதிருக்கலாமே. The complete reaction we could have written it easily. ஆமா இதுலேருந்து ஈஸியா எழுதலாமே. ஸோ இந்த செல்லோட ரியாக்ஷன் பொட்டென்ஷியல், இந்த செல்லோட EMF is equal to standard EMF of Daniel cell minus RT by NF ln of reaction coefficient. Reaction coefficient என்னது? It is Zn plus 2 by copper Cu plus 2. ஏன்னா மீது ரெண்டும் சாலிட், இது 1 இது 1. சாலிட்ஸ் ஆர் நாட் இன்க்ளூடட். அவ்வளோதான் சார், ரொம்ப ஈஸி சார். இப்போ புரியுதா? ஹாப்பியா? Shall I move forward? Yes. சந்தோஷமா பசங்களா? Very good. That's it. Let's go forward. Let's solve some questions. I hope you all enjoyed it. இதான நான் derive பண்ணேன். So இதுலேருந்து நீ சொல்லலாம் E cell depends on concentration of both. ரெண்டு concentration important. Zn concentration important, Cu important. எப்போ increase ஆகும்? The cellோட EMF will increase with concentration of copper. So copper ion concentration increase பண்ணினா it will increase. But zinc increase பண்ணினா EMF will decrease. ஏன்னா zinc increase பண்ணா நெகட்டிவ்ல இருக்கு. So increase பண்ணா நெகட்டிவ்ல அதிகமாகுது. நெகட்டிவ்ல அதிகமானா இது குறையும். ஆனா காப்பர் டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ டினாமினேட்டர் அதிகப்படுத்தினா இது குறையும். இது குறைஞ்சா நெகட்டிவ் குறையுது. நெகட்டிவ் குறைஞ்சா it is E cell is improving. Got it? I have tried to explain as much as I can. So let's move forward. Okay? So idan na sonala, by converting it to base 10 log, it will come to this value. Idhu romba mukkiyam. Please remember this. Okay? This is for a Daniel cell. This is the EMF of the cell for Daniel cell. இப்போ இதுக்கு எழுதுங்க பாப்போம். Can you write for this? Let me see how many of you are writing correct. பாப்போம்டா டேய். இது எழுதுங்க. அடுத்தது I will give you a question. இது எழுதுங்க. I will give you a question after this. எல்லாரும் முடிச்சிட்டீங்களாடா? ஸோ இதோட ரியாக்ஷன் என்னது? ஸோ இதான் ஆனோட், இதான் கேத்தோட். ஏன்னா கரெக்டா தப்பா அது? Is it right or wrong? Yes. Right or wrong? So leftல anode, correct தான்ல? It's right. So anode, cathode. So what do we have here? Anodeல we have oxidation and cathodeல we have reduction. So this will become Ni2 plus Ag. Ag is solid and Ni is also solid, nickel. Okay? And Ag plus you have. But I have to balance it out. Ilya, Ni is getting 2. So if I balance it out, I'll get what? Chariya. So I'll write Nernst equation. E cell is equal to E naught cell minus RT by NF. N எவ்வளோ? 2 electrons. ஏன்னா Ni plus 2 is coming from Ni. So Ni is losing 2 electrons to form Ni plus 2. இதான் anode reaction. Anode oxidation. Cathode reduction என்னது? Cathode reduction வந்து it is Ag plus gaining 1 electron to give Ag. So இப்போ 1 2 இருக்கு. So N என்னது? What is N? NF இருக்குல்ல? What is N? N is the 1 or 2 I have to balance it out.
I have to equate it. So ரெண்டுமே 2 ஆயிடுச்சா? So 2, n is 2. So n 2 போட்டியா? அப்புறம் ln of reaction coefficient. Reaction coefficient என்னது? It is product ஓட concentration raised to the stoichiometric coefficient. Product ஓட concentration raised to the stoichiometric coefficient. Product ஓட concentration raised to the power stoichiometric coefficient. And product reactant ஓட divided by reactant ஓட concentration raised to the power stoichiometric coefficient. Reactant ஓட concentration raised to the power stoichiometric coefficient. இப்போ solid is 1. So this I will remove. Solid is 1. This I will remove. So this is your answer. Masa, did you all like it? Was it good? எல்லாருமே comfortable ah? எல்லாருமே happy ah? Did everybody get the answer? போடு ஒரு AD square. Did you all love it? Was it legendary? Was it வேற level? எல்லாருக்கும் சந்தோஷமா பசங்களா? முன்னாடி போலாமாடா? Very good. So yeah, let's go forward. இதான்டா reaction. I hope you all liked it. This is how you write Nernst equation. Very simple டா டேய். ரொம்ப simple. So yeah, solve it. ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கீங்களா? சால்வ் பண்ணுங்கடா டேய். ரொம்ப நேரமா எல்லாருமே கேக்குற கேள்விதான். சார் ப்ராப்ளம் சார் தோ இங்க இருக்குடா ப்ராப்ளம். இப்போ சால்வ் பண்ணுங்க வாங்க. எல்லாம் என்சிஆர்டில இருந்து எடுத்த ப்ராப்ளம் தான். So how do you solve this? Nernst equation. And we want to find E cell. E cell is equal to E naught cell minus என்ன temperature? I hope it's standard. It's not standard. Standard நீ எடுத்துக்கலாம். Standard எடுத்துட்டீனா 0.0591 by என்னதுடா? How many electrons? I think 2 electrons. So 2 into 9 இங்க 2 வந்தா 96,500 வராது ஏனா that is simplified. And log of Mg2 plus concentration 0.13 divided by Ag plus concentration square 0.0001 square. So இதை சால்வ் பண்ணா கிடைச்சிரும். எல்லாரும் கரெக்டா பண்ணிருக்கீங்களா? Did you all like it? Was it good? எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? டுபாக்கூர் கேள்வியா? I hope you enjoyed it. அவ்வளவுதான்டா. It's very simple. This is how you solve it. ஓகேவா? பசங்களா log values they will give you easy. They will give you easy values. ஓகேவா? இல்லனா நான் சொல்லி தரேன். சரியா? நான் உனக்கு சில ஐடியா சொல்லி தரேன். சரியா? I'll teach you how to solve it. Remember. So log values சில values ஞாபகம் வச்சுக்கோ. Log 2 is 0.3010. Log 3 is 0.4771. Log 4 is எவ்வளோ? 0.602. அப்புறம் log 5 எவ்வளோடா? 0.699 I think. I'm not too sure, yeah. But yeah, these 4 you can remember. மற்றபடி எப்படி சால்வ் பண்ண நான் சொல்லி தரேன். ஓகேவா? Are you all clear? Very good. So இப்போ சார் ஆன்டிலாக் எப்படி சார் எடுக்கிறது? பசங்களா அந்த மாதிரி ரொம்ப டஃப்பா கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஆன்டிலாக் வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொல்லி தரேன். வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? I will teach you, don't worry. Okay, everybody clear? Shall I move forward? Great. Sir, square on AG க்கு மட்டுமா சார்? ஆமாண்டா, AG க்கு மட்டும் தான் ஸ்கொயர். ஏனா இங்க தான் கோஎஃபிஷியன்ட் 2. MG க்கு வராதுடா. MG க்கு ஸ்கொயர் வராது. டேய், MG ஓட கோஎஃபிஷியன்ட் 1டா. எதுக்குடா ஸ்கொயர் வரும்? ஓகே, சோ பசங்களா log values क्वेश्चनலயே கொடுப்பாங்க. மற்ற values நான் டீச் பண்றேன். கவலைப்படாதீங்க. சோ இப்போ now Nernst equation at equilibrium. Okay, so pasangla, so we know that E cell is equal to E naught cell minus RT by NF ln Q. Correct? Idan Nernst equation. Do you all agree? Do you all agree with me on this? Shall I move forward? எல்லாருக்கும் clear? Are you all happy with this? இப்போ equilibriumல at equilibrium எது 0? தப்பி தவறு இது 0 சொல்லிராத. கேமராக்குள்ள வந்து I will punch you. Okay? Don't tell this is 0. This is 0. Okay? E cell is 0. At equilibrium your E cell is 0. So இது முட்டை. So அப்ப இது முட்டைனா
it will be equal to E0 cell minus RT by NF ln of, now Q reaction coefficient will now become equilibrium constant. We are looking at equilibrium. So at equilibrium, reaction coefficient will become Kc. At equilibrium, reaction coefficient will become Kc. சரியா? So அவ்வளவுதான், இது ஆன்சர் எடுத்துட்டு போ. So E cell is equal to what? E cell, standard E cell is equal to RT by NF ln K. It is ரொம்ப important. Please note it down. It's very important. It's a good derivation. Okay? I hope all of you enjoyed it. Shall we move forward? So இது ஒரு equation ரா. இதுல இருந்து சில கேள்விகள் வரும். இதுல இருந்து சில கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. Okay? முன்னாடி போலாமா? So let's go forward. I hope you liked it. Please note it down. I'll give you 2 minutes. I'll give you 1 minute. 2 minutes is too much. Day சீக்கிரம்டா டேய், 10 மணி ஆக போகுதுடா. Let's finish it off. இன்னும் ஒரு 10 ஸ்லைடு. Let's டப்பு முடிச்சிடலாம். எல்லா ப்ராப்ளம்ஸ் தான். நிறைய கேள்வி வச்சிருக்கேன் உங்க எல்லாருக்காக. ஓகேவா? So I hope all of you are enjoying these sessions. I hope it is useful for you. Okay, so let's move forward daddy. இதான்டா derive பண்ண. So at equilibrium E cell is 0. So அதை வச்சு நீ E0 cell கண்டுபிடிக்கலாம். They have found out for standard condition தான். I mean temperature 298 Kelvin அதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் வந்து I gave you general expression. Okay? So yeah, let's move forward. And this one, how do you write it? You can find out equilibrium like this. You can find out equilibrium like this. Okay? At equilibrium, what will be the equilibrium constant? You can figure it out very easily. So that is one question in NCERT. That is one question in NCERT. So in the reaction, what is the equilibrium constant? In the reaction, what is the equilibrium constant? Adu oru kelvi. Okay? So everybody try to solve it. Are you all ready? Yes? Let's go. Fantastic daddy. So this is how you find equilibrium constant. I already derived it for you. So பசங்களா, அவன் என்ன பண்ணிருக்கான்? We know standard, at standard condition E cell for Daniel cell is 1.1. So அப்ப 1.1 is RT by NF ln K. So இதெல்லாம் substitute பண்ணி you can find out what is the value of K. So log Kc. Okay, log Kc is 1.1 into 2 by 0.059. And we are finding it at 298 Kelvin. So at 298 Kelvin, this is the equation. இல்லையா? So அதெல்லாம் substitute பண்ணா log Kc is 37.288. இப்போ நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். எல்லாரும் கேட்டிங்களே, எப்படி சார் ஆன்டி லாக்? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். ஆன்டி லாக் சொல்லித்தாங்க சார். அது நல்லா இருக்கும் சார். So நல்லா கவனி. log Kc என்ன வந்துச்சு? log Kc is 37.288. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? Kc is equal to 10 to the power 37.288. இல்லையா? So what I do is, I will write as 10 to the power 37 into 10 to the power 0.288. Clear? So that is the easiest way of doing it. So 10 to the power 0.288, you can figure it out. 10 oda root enadra? 10 oda root enadu? Root of 10 is 10 to the power 0.5. That will be how much? 3.2 approximately. So appa 3.2 oda adu kammiya irukum. Nallave. Illaya? So like that you can predict. Okay? So idhukku root edtha, thiruppi idhukku root edtha. Idhukku thiruppi root edtha, what will we have? That will be 3.2 oda root enadra? 1.8 kitta varuma. So 1.8 is the fourth root of, it is the fourth root of 10. Illaya? Puridada? I hope you are able to follow. So we want to find out 10 to the power 0.288. நான் இதை எப்படி அப்ரோச் பண்றேன்னா 10 to the power 1 by 2 எவ்வளோ? அதான் 3.2. அப்ப 10 to the power 1 by 4 வந்து it is square root of 10 to the power half, which will be square root of 3.2,
which will be approximately 1.8. 10 to the power 0.25 la adu. So 10 to the power 0.25 1.8 na 10 to the power 0.28 will be 1.9 around 1.95 அந்த மாதிரி அதான் 2 நான் எழுதிருக்கோம். எப்படி மாசா சார் என்ன சார் பண்ணீங்க புரிஞ்சாடா? Did you guys like the approximation? This is how I will do if I don't know antilog. Antilog எனக்கும் தெரியல, questionலயும் கொடுக்கல, அப்ப நான் இப்படி தான் சால்வ் பண்ணுவேன். Okay? Did you all like it? Were you all able to follow? I hope you are able to understand. I did a small approximation to find out what is 10 to the power 0.288 by a easy approximation. Okay, நிறைய பேர் சொல்றாங்க சார் எனக்கு புரியல சார் திருப்பியும் சொல்லித்தாங்க சார். ஓகே டேய் இங்க நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் அதுவே எல்லாருக்கும் தெரியல. So we have Daniel cell டா டேய் கொஞ்சம் கவனிங்கடா டேய். Listen carefully. We have a Daniel cell. ஓகேவா? Daniel cellக்கு I want to find out equilibrium constant. So at equilibrium என்னது? At equilibrium E cell is முட்டை. E cell is முட்டையா? அப்போ முட்டை is equal to E naught cell minus 0.059 by 2. ஏன் 2? ஏன்னா number of electrons is 2 இந்த reactionல into log of என்னது? Zn plus 2 by Cu plus 2 concentration. And பசங்களா இதாண்டா K equilibrium. Okay, that is the equilibrium constant. Are you all clear? So I can write E naught cell is equal to 0.059 by 2 log of K. அதான் equilibrium constant. சரியா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் டானியல் செல்லுக்கு E naught cell வந்து 1.1. கரெக்டா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் டானியல் செல்லுக்கு E cell is standard condition 1.1. கரெக்டா? அதான் நான் பண்ண போறேன். So 1.1 is equal to 0.059 by 2 log of K. So log K எவ்வளோ? Log K is 2 into 1.1 by 0.059. சரியா? Did you all like it? Are you all happy? இது வரைக்கும் புரிஞ்சடா? இது வரைக்கும் clear-ஆ? I hope all of you are able to follow until now. Okay? டேய் இவ்வளோ ஸ்லோவாக போய் நிறைய பேர் டவுட் கேட்குறானுங்க. ஸோ பசங்களா இதுக்கு மேலே டவுட்டாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் வீடியோவை பின்னாடி புல் பண்ணி பாருங்கடா. சரியா? ஸோ log K என்னவா வரும்? What did I write? I wrote log K is equal to 2 into 1.1 by 0.059. That is equal to 37.288. So log K na to the base 10. So log K to the base 10 is 37.288. அப்ப K is equal to 10 to the power 37.288. அதான் ஆன்சர். So அதை நான் எப்படி எழுதுறேன்னா 10 to the power 37 plus 0.288. So எக்ஸ்போனென்ட்ல பிளஸ் இருந்துச்சுன்னா தனித்தனியா பிரிக்கலாம் into 10 to the power 0.288. So 10 to the power 37 அது ஓகேல அது அப்படியே இருக்கட்டும். இத பாரு இதான் நான் கண்டுபிடிக்கணும். So what is 10 to the power 0.288? சார் எப்படி சார் இதை கண்டுபிடிக்கிறது? இதுக்கு தான் ஆன்டிலாக் தேவை. ஆனா ஆன்டிலாக் உனக்கு கொடுக்க மாட்டான். உனக்கு ஆன்டிலாக் கொடுக்க மாட்டான். So how do you find it out? அதுக்கு தான் நான் ஒரு அப்ராக்சிமேஷன் சொன்னேன். புரியுதா? Okay, now I hope you understood. That's it. So இதுக்கு I gave you approximation. அதை போய் பாரு உனக்கு புரியும். Okay, let's do this question. Come on guys. Everybody try to solve it. எல்லாரும் டப்புன்னு சால்வ் பண்ணுங்கடா. சீக்கிரம். Are you all done பசங்களா? Very good. So இந்த கேள்வி எப்படிடா? We want to find the equilibrium constant. Equilibrium constant என்னது? We know that E naught cell is 0.059 by 2
log of k. ஏன் 2 சார்? ஏன்னா number of electrons 2. Number of electrons 2 இந்த reactionக்கு. இந்த reactionக்கு number of electrons is 2. So copper loses 2 electrons and silver gains 2 electrons. Okay va? So that's why 2. So E cell எவ்வளோ? 0.46. So 0.46 is equal to 0.059 by 2 log k. So 2 cross multiply பண்ணு. 0.92 is equal to 0.059 log k. So log k எவ்வளோ? Log k will be equal to 920 by 59. So now you have to cancel and find out. So you can write it approximately as 60. So it will be what? 15.3. Right? So k is equal to 10 to the power 15.33. இல்லையா? ஏன்னா log to the base 10k தான் இது. So அப்ப I can write this as 10 to the power 15 plus 0.33. Okay? So that will be 10 to the power 15 into 10 to the power 0.33. So that means 10 to the power 15 into approximately cube root of 10. So cube root of 10 என்னது? What will be the cube root of 10? Cube root of 10 will be around 1.05, I think. Ilya? Yes. Are you getting it? Enda avlo contrave varudhu value. Did I make any mistake? Can you please check it? Yes. Are you all clear? Everybody, please let me know properly, pasangla. Everybody clear? Hey, 10 oda cube root என்னடா? 10 oda cube root எப்பரா 3.9 சொல்றீங்க? ரொம்ப அதிகமா வருது. Did I make any mistake? Can you check it? One second, let me check what is the value here. 15.6. Okay. Hey, ஆமாண்டா டே, நான் சின்ன approximation பண்ணதுக்கே ஆன்சர் நல்லா மாறுது. Okay, so don't approximate. Day, I did correctly only டா. ஆனா நான் வந்து இத I changed 0.059 நான் 0.06 எடுத்துக்கிட்டேன். So அதுல சின்ன வேல்யூ மாறினதுக்கே எனக்கு ஆன்சர் அவ்வளவு மாறுது. So don't approximate, do it properly. They will give you in the question. So நான் அதை சின்னதா மாத்தினால இவனுக்கு 15.3 வந்திருக்கு, எனக்கு 15. I got this, he got this. Okay, because of the small approximation there was a huge change. So அதனால ஆன்சர் மாறுது, but what I did is correct. Okay, எதுக்குடா நெகட்டிவ் சைன்? யாரா அவன்? டேய், எதுக்குடா நெகட்டிவ் சைன்? என்னடா வளர்றீங்க? எங்கேருந்துடா நெகட்டிவ் சைன் வரும்? நான் பண்றது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்ரா. நான் ஒன்றும் கிப்ஸ் எனர்ஜிக்கு வரலடா. இப்போதான் கிப்ஸ் எனர்ஜி வரேன். ஓகே, are you all clear? Oh, cube root of 10 is, I'm sorry guys, I'm very sorry. Cube root of 10 is not 1.05, it's 2.1. Yes, thank you. Yarra. So thank you for reminding. Cube root of 10 is around 2.2. So my bad. Okay. So yeah, let's get started. Munani polama. Are you all clear? Hey, pura happy ada. Either you clear ah? Did you all get some confidence? அதனால இவ்வளோ எஃபர்ட் நம்ம போடுறது. I hope you all enjoyed this session. Shall we move forward? Last topic. இதை முடிச்சுட்டு we are done. சரியா? Very good. So yeah, let's go forward. Gibbs energy. So பசங்களா, டேய், நீங்க எலக்ட்ரிசிட்டியில் படிச்சிருப்பீங்களே, எலக்ட்ரிசிட்டியில் என்னது? To push a charge, you need to do some work. So do you all remember work done is charge into voltage, charge into potential difference. That is the work done. And work done can be only when you have energy. Work done and energy are similar. So அதே மாதிரி work done தான் இங்க Gibbs energy. So Gibbs energy is charge into potential. புரியுதா? ஏன்னா NF தான் charge. What is NF? NF is the total charge of electrons. N moles of electrons, total charge. செம்மையா? So charge into voltage, potential difference. அதான் E cell. ஏன் சார் மைனஸ் சைன்? ஏன்னா electrons are negative charge.
and electrons are negatively charged. Okay, another minus sign. So Gibbs energy is minus NF E cell. Okay, wa? So Daniel cell, how do you write it? For Daniel cell, number of electrons is 2. And Z to Zn2 plus. So Z is changing to Zn2 plus. So I am losing 2 electrons. And copper is gaining 2 electrons. So 2 is the answer. N. So this is the Gibbs energy for Daniel cell. Okay, wa? Great. I hope all of you are clear. Pasangla, if I write it like this, then you should put 4. Because N is the number of moles of electrons. N is the number of moles of electrons. Purida? So if I multiply this reaction by 2, then make sure your N also becomes multiplied by 2. Okay? Are you all clear? Everybody happy? If all the reacting species concentration is 1, pressure is 1 bar, then E cell is equal to E naught cell. Okay? Very easy. Nothing da. Chapter. So now, sir, formula marichu. You told minus NF E naught cell. But pasangla, at equilibrium, E naught cell is RT ln K by NF. So this is your E naught cell. So E naught cell value tuki pota, what do I get? Minus NF. E naught cell is RT by NF ln K. So NF cancels. So minus RT ln K is the delta G, Gibbs energy of the reaction. Massa, where level. So this is the Gibbs energy when equilibrium constant is given. This is the Gibbs energy at standard condition when concentration is all 1. When concentration is all 1. Okay, and K is your equilibrium constant. That's it. Over a day. Avaladhaan pasangla, solve these questions. You are good to go. Can you solve this question? The standard electrode potential for Daniel cell is 1.1. Calculate the Gibbs energy. Gibbs energy is what? Minus N F and E naught. Avaladhaan, is the answer. That's it. This is your Gibbs energy. So can you guys do it? What will this be? Minus 193000 into 1.1. So kilojoule healthy go. So minus 193 into 1.1 kilojoules. So it's going to be 212. It is going to be 212. Yeah, that's right. So answer is minus 212 kilojoule per mole. That is your Gibbs energy. And negative are in the spontaneous reaction. Purida? Nyaborika? Thermodynamics. Nyaborika? Thermodynamics. If your Gibbs energy is negative, it's a spontaneous reaction. If your Gibbs energy is positive, it is a non-spontaneous reaction. Clear? I hope all of you are happy with this. That's it. Gibbs energy negative, spontaneous. E naught cell positive, spontaneous. E naught cell negative, non-spontaneous. Gibbs energy positive, non-spontaneous. E naught cell, that E naught cell E cell. E cell 0 means reaction is at equilibrium. Okay. So that's it, pasangla. Okay, you can figure it out. Find the EMF of the cell. This is Nernst equation. This is Nernst equation. EMF of the cell is equal to E naught cell minus 0.059 by how many moles of electrons? 2 moles of electrons. Log of day 0.059 is para log. Okay, pasangla, please be careful. Please be careful. E cell is equal to E naught cell minus RT by NF ln K. So, generala sonina ln varum. I mean ln Q. Reaction coefficient. Ana, if you are writing it as 0.059 by 2 or by n, then you should write log Q. Ena, if you approximate this to that, then it is log. Purida?
I hope all of you are clear. That's it. So log of Q another. Q reaction coefficient is product oda concentration raised to the power stoichiometric coefficient by reactant concentration raised to the power stoichiometric coefficient. That's your answer. So what will your answer be? 1.05 minus 0.059 by 2 log of என்ன வரும் 16 by so 160 by 2 into 1000 by 2 இல்லையா into 1000 by 2. So 160 by 4 is 40. Okay va? So 40,000. So 40,000 na enadhu? You will have 1.05 minus 0.059 by 2 into 1000 is 4. Ilya, 1000 is 4. 40,000 is 4. Ilya, I'll write it here. I don't want to confuse you guys. Okay. Into log of 40,000. 40,000 means 4 into 10 to the power 4. So you can write as 1.05 minus 0.059 by 2 into 2 log 2 plus 4. அவ்வளோதான்டா இதை சால்வ் பண்ணா டே முடிஞ்சிச்சுடா. Okay. So you can take 2 inside. It will become. Now you can finish it off. Now you can finish it off. Okay. Are you all clear? Everybody happy? Sandoshma pasangla? Very good. That's the right answer. Okay. Very simple, but yeah, I hope you liked it. I hope you're all able to get it. So answer is 0.914, exactly like what I did. So finish it off. This is your homework question. I will leave it to you. Is our homework question, please solve it. But what I wanted to complete is over. Was it good? Did you all enjoy it? So we will complete the electrochemistry remaining part very soon. I hope this was useful to all the 12th students. Chemical kinetics already teach பண்ணியாச்சு போய் பாருங்க. Chemical kinetics I have already taught you. And solutions I have already taught you. இதெல்லாம் ஏற்கனவே டீச் பண்ணியாச்சு போய் பாருங்க. சரியா? சொல்யூஷன் ஃபுல்லா முடிச்சாச்சு. எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி முக்காவாசி முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அதை நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். And kinetics already முடிச்சாச்சு. So organic I will try to help you in the coming days. But quizzes I will teach. Don't worry. Okay? Thank you so much. Love you all. See you in the next one. And pasangla, we have given you a lot of resources. அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்கடா டே. ஸோ இந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கு 12th நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கும். 12th we have given a lot of material. ஸோ அதெல்லாம் you can use it. Okay, 12th we have PYQs. Everything is given. Okay, and test series. I think போன வீடியோவில் போட்டிருப்பேன். I had given it in the previous video. அதாவது இந்த வீடியோவில் கெமிஸ்ட்ரி பிளான் கொடுத்தேன்ல நேற்று. I gave you a plan for chemistry. Though master plan for chemistry. Master plan for chemistry அந்த வீடியோக்கு கீழே I have given you all the sample papers. I hope you guys are using it. CBSE sample papers, CBSE PYQs எல்லாமே இருக்கும். சரியா? Very good. Great. So thank you so much. All the very best. Love you all. I hope this was encouraging. So இதே மாதிரி chemical kinetics solutions நான் ஏற்கனவே டீச் பண்ணிட்டேன் full NCERT. So go do use it. Okay. Thank you so much guys. Bye bye. See you.